ஹே மை லவ்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் என்னன்னா 2025 வெளியான கோர்ட் ஸ்டேட் விசஸ் நோபடி அப்படின்ற ஒரு தரமான கோர்ட் ரூம் த்ரில்லர் படத்தை பத்தி தான் கைஸ் பார்க்க போறோம். இது ஒரு தெலுங்கு படங்க. இப்ப மல்டி லாங்குவேஜஸ்ல வெளியா இருக்கு. இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே தெரியும் போக்சோ சட்டம் அப்படின்றது எதற்காக கொண்டு வரப்பட்டது அப்படின்னு. சிறுவர் சிறுமிகளுக்கு நடக்கக்கூடிய பாலியல் அத்துமீறல்களுக்கு உடனடியா தீர்வு கிடைக்கணும், குற்றவாளி உடனடியா கைது செய்யப்பட்டு கடுமையான தண்டனை வழங்கணும் அப்படின்றதுக்காக உருவாக்கப்பட்ட சட்டம் தான் இந்த போக்சோ சட்டம். ஆனா இந்த போக்சோ சட்டத்தை ஒருத்தர் மிஸ்யூஸ் பண்றாருங்க. ஒரு 19 வயசு பையனுடைய வாழ்க்கைய போக்சோ சட்டத்துல தள்ளி வாழ்க்கையவே முடிச்சு விட்டுறணும் அப்படின்னு நினைக்கிறாரு. வீட்டு பொண்ண ஒரு பையன் வன்புணர்வு பண்ணிட்டான்னு சொல்லி இந்த வழக்கு நடக்குதுங்க. கேஸே கிடைக்காத நம்ம ஹீரோ இந்த ஒரு வழக்கை எடுத்து வாதாடுறாருங்க. இந்த வழக்குல ஹீரோ மூலமா வெளிவரக்கூடிய தாறுமாறான ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் தான் மொத்த படமே. இந்த படம் செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸ்ட்ரைட்டா வீடியோக்குள்ள போயிடலாம். அதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட ஒரு சப்ஸ்கிரிப்ஷனும் தான் இந்த வீடியோவை 4 பேர்த்துக்கிட்ட கொண்டு போய் சேர்க்கும். ஸ்ட்ரைட்டா வீடியோக்குள்ள போயிடலாம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரண் என்டர்டைன்மெண்ட். நான் தான் சரண். வாங்க வீடியோக்குள்ள போலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல நீதிமன்றத்தை காட்டுறாங்க. அங்க சந்து அப்படின்றவருடைய வழக்கு நடந்துட்டு இருக்குங்க. சந்து அப்படின்ற அந்த பையனை கூண்ட்ல வந்து நிப்பாட்டுறாங்க. பாதிக்கப்பட்ட பொண்ணுக்கு ஆதரவா வாதாடின லாயர் ஒரு பக்கம், இந்த 19 வயசு பையனான சந்துக்கு ஆதரவா வாதாடின லாயர் ஒரு பக்கம் அப்படின்னு கோர்ட்ல இந்த வழக்கு நடந்துட்டு இருக்குங்க. ரெண்டு பக்கம் ஆர்குமெண்ட்ஸுமே நடந்து முடிஞ்சிருக்கு. ஜட்ஜ் உங்களோட க்ளோசிங் ஆர்குமெண்ட்ஸ் என்ன அப்படின்னு கேக்குறாரு. அந்த பையனுக்கு ஆதரவா வாதாடக்கூடிய லாயர் சொல்றாருங்க, எப்படியும் இந்த பையனுக்கு தண்டனை கிடைக்க போகுது அப்படின்றது உறுதியாயிடுச்சு. அந்த பையனோட வயசு மற்றும் எதிர்காலத்தை மனசுல வச்சுட்டு குறைஞ்சபட்ச தண்டனையாவது கொடுங்க அப்படின்றத ரிக்வெஸ்டா வைக்கிறாருங்க. ஜட்ஜ் சொல்றாரு, ரெண்டு பக்கம் ஆர்குமெண்ட்டுமே கேட்டாச்சு, சாட்சியம் மற்றும் அடிப்படை ஆதாரங்களை வச்சு நான் அடுத்த ஹீரிங்ல இந்த வழக்குக்கான தீர்ப்பை வழங்குறேன் அப்படின்னு இந்த வழக்கை அடுத்த ஹீரிங்க்கு ஒத்தி வைக்கிறாருங்க. இப்ப அந்த பையனோட சொந்தக்காரங்க 2 பேரும் கோர்ட்டை விட்டு வெளியில வராங்க. அங்க இருக்கிறவங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பையனுக்கு தண்டனை கிடைச்சதுன்னா எந்த மாதிரியான தண்டனை கிடைக்கும் அப்படின்ட்டு. ஒருத்தர் சொல்றாரு 14 வருஷம் சிறை தண்டனை கன்ஃபார்ம் அப்படின்ட்டு. இன்னொருத்தர் சொல்றாரு ஜட்ஜ் நல்லவர் அப்படின்றதுனால தண்டனை காலத்தை குறைச்சு 10 வருஷம் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ட்டு. இதையெல்லாம் கேட்டு இவங்க 2 பேரும் ரொம்பவே ஃபீல் பண்றாங்க. என்னன்னா ஒருத்தன் 14ன்றான் ஒருத்தன் 10ன்றான், நம்ம பையனை காப்பாத்தவே முடியாது போலே அப்படின்ட்டு சோகமா டீ கடையில வந்து உட்கார்றாங்க. டீ கடைக்காரர் கேக்குறாரு உங்க வழக்கு என்னாச்சு அப்படின்ட்டு. ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட்டை மண்டே வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்ல அங்க டீ குடிக்க வந்த லாயர் என்ன வழக்கு அப்படின்னு கேக்குறாரு. இவங்க எல்லா டீட்டெயிலையும் சொல்றாங்க. உங்க வழக்க பத்தி நான் கேள்விப்பட்டேன், காப்பாத்துறதுக்கு கொஞ்சம் கஷ்டம் தான் அப்படின்னு சொல்ல, ஆனா எங்க பையன் தான் தப்பே பண்ணலையே அப்படின்னு அவங்க 2 பேரும் சொல்றாங்க. லாஸ்ட் வீக் கூட இந்த மாதிரி ஒரு வழக்கு வந்தது. அட்வொகேட் மோகன் ராவ் அப்படின்ற ஒரு திறமையான லாயர் அந்த வழக்கை எடுத்து வாதாடி வின் பண்ணாரு. அந்த மாதிரி ஒரு லாயர் உங்க கூட இருந்திருந்தா கரெக்டா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்ல, யாருங்க அந்த லாயர், அவரை நாங்க மீட் பண்ணணுமே அப்படிங்கும்போது, திங்கக்கிழமை ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட்டை வச்சுட்டு இப்ப போய் நீங்க எல்லாத்தையும் கொடுத்தீங்கன்னா அவர் எப்படி வாதாடுவாரு, வேணா ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்னு டீட்டெயில கொடுக்குறாங்க. அங்க கட் பண்ணா அட்வொகேட் மோகன் ராவ் அப்படின்ற அந்த திறமையான லாயருக்கு அசிஸ்டண்டா வேலை பார்க்கறவர் தாங்க நம்ம ஹீரோ. நம்ம ஹீரோவும் லட்சுமியும் ஒன்னா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஹீரோ சொல்றாரு, நம்ம ஏதாவது கேஸ் எடுத்து வாதாடுனாதான் நமக்கு தனியா டேபிளே தருவாங்க, டேபிள் கிடைச்சாதான் நம்ம நல்லா உட்காந்து சாப்பிட முடியும், ஆக மொத்தம் நம்ம நல்லா உட்காந்து சாப்பிடணும்னா கூட நம்ம கேஸ் வாதாடணும் அப்படின்னு சொல்ல, லட்சுமி சொல்றாங்க, உனக்கு கேஸ் எடுத்து வாதாடணும்ன்ற ஆசை இருக்குல்ல, வெளியில போய் தனியா கேஸ் எடுத்து வாதாடி ஜெயிக்கலாம்ல அப்படிங்கும்போது, வெளியில போனா ஃப்ரெஷர்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் யார் கேஸ் தருவா, அது மட்டும் இல்லாம அட்வொகேட் மோகன் ராவோடைய அசிஸ்டண்டா இருந்து நான் ஒரு கேஸ் எடுத்து ஜெயிச்சேன்னு வைங்க, நாளை பின்ன நான் கேஸை தேடி போக தேவையே இல்ல, என்ன தேடி கேசஸ் வரும், அதுக்காக தான் நான் இவர்கிட்ட அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது, சார் உங்களை உள்ள கூப்பிட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே அடிச்சு பிடிச்சி இவர் உள்ள போறாருங்க. நம்ம கிட்ட சார் ஏதாவது கேஸ் தருவாரு அப்படின்னு சொல்லிட்டு இவர் ரொம்ப ஏங்குறாருங்க. ஆனா அட்வொகேட் மோகன் ராவ் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவை அவரோட எடுபுடி வேலைக்கு மட்டுமே பயன்படுத்திக்கிறாரே தவிர இவரை நம்பி எந்த கேஸுமே தரமாட்டேன்றாரு. இப்ப சந்துவோட சொந்தக்காரங்க கிட்ட இருந்து நம்ம ஹீரோக்கு போன் கால் வருதுங்க. இந்த மாதிரி அட்வொகேட் மோகன் ராவை நாங்க மீட் பண்ணணும் கேஸ் விஷயமா அப்படின்னு சொல்ல, வெள்ளிக்கிழமை சாயங்காலமா ஆபீஸ் வந்துருங்க, சாட்டர்டே சண்டே லீவ் அப்படின்றதுனால அவர் கொஞ்சம் ஃப்ரீயா இருப்பாரு, சோ அப்ப டீடைலா உங்க வழக்க பத்தி பேசலாம் அப்படின்னு சொல்ல, இவரும் சரி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாருங்க. கூட இருக்கிறவர் கேக்குறாரு, என்னன்னா திங்கக்கிழமை ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட்டை வச்சுட்டு வெள்ளிக்கிழமை சாயங்காலம் வர சொல்றாங்க, நீங்க திங்கக்கிழமை ஜட்ஜ்மெண்ட் டேன்ற விஷயத்தை சொல்ல வேண்டியது தானே அப்படிங்கும்போது, அதை சொன்னா வரவே வேண்டான்னு சொல்லிடுவாங்கடா, ஏதாவது பண்ணி பையனை வெளியில கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணலாம்டா அப்படின்னு உறவினர் சொல்லிட்டு இருக்காருங்க. இப்ப அட்வொகேட் மோகன் ராவ் இருக்கிறார் இல்லையா, ஒரு கேஸ் ஒன்னு எடுத்து வாதாடிக்கிட்டு இருக்காருங்க. அது என்ன கேஸ் அப்படின்னா, ஒரு லாரி டிரைவர் லாரியை வேகமா ஓட்டிட்டு வந்து ரோடு கிராஸ் பண்ண ஒரு மேல இடிச்சு அவர் ஸ்பாட்லயே இறந்து போயிட்டாருங்க. சாட்சி ஆதாரம் எல்லாமே வந்து இறந்தவருக்கு சாதகமா தான் இருக்குது. ஆனா அட்வொகேட் மோகன் ராவ் வந்து அந்த லாரி டிரைவருக்கு ஆதரவா வாதாடிக்கிட்டு இருக்காருங்க. ஹீரோ கிட்ட ஒருத்தர் கேக்குறாரு, இந்த வழக்குல வின் பண்றதுக்கு வாய்ப்பே கிடையாது, அப்படி இருக்கும்போது அட்வொகேட் மோகன் ராவ் ஏன் இந்த வழக்கை எடுத்து வாதாடிக்கிட்டு இருக்காரு அப்படின்ட்டு. எங்க ஆளை பத்தி உங்களுக்கு தெரியாது, ஒரு வழக்குல ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னா அந்த வழக்கை தொடவே மாட்டாரு, வாய்ப்பு இருக்கிறதுனால தான் இந்த வழக்கை எடுத்திருக்கிறாரு அப்படின்னு சொல்ல, இப்போ இந்த வழக்கு கோர்ட்ல நடந்துட்டு இருக்குதுங்க. லாரி டிரைவர் இடிச்சதுனால ரோடு கிராஸ் பண்ணவர் இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லி லாரி டிரைவர் மேல கேஸ போட்டிருக்காங்க. இந்த கேஸை மேலும் வலுவாக்குறதுக்காக அந்த லாரி டிரைவர் ரொம்பவே வேகமா அந்த ரோட்ல ஓட்டிட்டு வந்திருக்காரு. அந்த ரோடோட ஸ்பீட் லிமிட்டே 80 தான், ஆனா இவர் 100க்கு மேல வேகத்துல வந்திருக்காரு, அதனால தான் இந்த ஆக்சிடென்ட் நடந்திருக்குது அப்படின்னு
அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அட்வொகேட் மோகன் ராவ் கேள்வி கேட்கிறாருங்க, உங்க அப்பா ரோடு கிராஸ் பண்ணாரு, ரோடு கிராஸ் பண்ற இடத்துல வெள்ளையா ஏதாவது கோடு போட்டிருந்தாங்களா அப்படின்னு கேட்கும்போது, இல்லங்க அந்த மாதிரியான எந்த கோடும் போடல, அங்க எந்த ஒரு சைன் போர்டும் இல்ல அப்படின்றத அந்த பையன் வந்து உறுதி செஞ்சிடறான். போலீஸோட ஸ்டேட்மெண்ட்ல அந்த லாரி டிரைவர் ஸ்பீட் லிமிட்டுக்கும் அதிகமான வேகத்துல வந்ததுனால தான் இந்த விபத்து நடந்தது அப்படின்னு சொல்லி இருந்திருக்காங்க. இப்போ அட்வொகேட் மோகன் ஜட்ஜு கிட்ட ஒரு விஷயத்த சொல்றாருங்க. ஆக்சுவலா அந்த லாரி வந்து லோடான லாரியா இருந்திருக்குது. இவ்வளவு லோடு அந்த லாரியில இருந்தது அப்படின்னா அந்த லாரி 100 கிலோமீட்டர் வேகத்துல எல்லாம் போகவே போகாது. அதோட மேக்ஸிமம் ஸ்பீடு 80 கிலோமீட்டர் ஸ்பீடா தான் இருக்கும். அந்த ரோடோட ஸ்பீட் லிமிட்டும் 80 கிலோமீட்டர்ஸ் தான். அதனால இவர் எந்த ரூலையுமே பிரேக் பண்ண கிடையாது. அது மட்டும் இல்லாம இறந்து போன நபர் வந்து சம்பந்தமே இல்லாத ஒரு இடத்துல ரோடு கிராஸ் பண்ணியிருக்கிறாரு. மக்கள் ரோடு கிராஸ் பண்ணக்கூடிய இடங்கள்ல எல்லாம் ரோடுல ஒயிட் கலர்ல லைன் போட்டிருப்பாங்க. அதை பார்த்த டிரைவர்ஸ் கொஞ்சம் முன்னாடியே வந்து வண்டியை ஸ்லோ பண்ணிடுவாங்க. ஸோ இறந்து போனவர் சம்பந்தமே இல்லாத இடத்துல ரோடு கிராஸ் பண்ணதுனால தான் லாரி டிரைவர் வேகத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாம அவர் மேல மோதி ஆக்சிடென்ட் நடந்திருக்குது. இதுல லாரி டிரைவர் மேல எந்த தப்பும் கிடையாது அப்படின்னு சொல்ல ஜட்ஜும் பாத்தீங்கன்னா இவருடைய கருத்தை ஏத்துக்கிட்டு அந்த வழக்குல லாரி டிரைவர் குற்றவாளி இல்ல அப்படின்னு தீர்ப்பு வாங்கிடுறாரு. பாக்குற நமக்கெல்லாம் என்ன தோணுதுன்னா, என்னடா இந்த லாரி இப்படி அநியாயம் பண்ணி தீர்ப்பு வாங்கி கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அவருடைய திறமை அப்படின்றது அந்த இடத்துல பீக்ல இருக்கு இல்லையா. அட்வொகேட் மோகன் ராவ் அவருடைய வழக்குல இருக்கக்கூடிய லூப் ஹோலை எப்படியாவது கண்டுபிடிச்சு ரொம்ப திறமையா வாதாடி இந்த கேஸை க்ளோஸ் பண்றாரு அப்படின்னு நம்ம ஹீரோ ரொம்பவே பெருமைப்பட்டுக்கிறாருங்க. அப்ப கூட இருக்கக்கூடிய கொலீக்ஸ் எல்லாம் கேட்கறாங்க, அட்வொகேட் மோகன் ராவ் பத்தி நீ எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்க, அவர் கூட நீ அசிஸ்டன்ட்டாவும் ஒர்க் பண்ற, அப்படி இருக்கும்போது அவர் எல்லாருக்கும் கேஸ் கொடுக்குறாரு, உனக்கு ஏன் கேஸ் தரமாட்டேன்றாரு அப்படின்னு கேட்க நம்ம ஹீரோடைய மண்டையிலையும் இது உரைக்குதுங்க. ஆக்சுவலா இந்த லாரி டிரைவர் கேஸை என்கிட்ட கொடுத்திருந்தா கூட நானும் இப்படிதான் வாதாடி இருப்பேன். ஆனா அவர் ஏன் இந்த வழக்கை என்கிட்ட கொடுக்காம அவரே நேரடியா போய் வாதாடினாரு. இத்தனை வருஷமா நான் அவர் கூட அசிஸ்டன்ட்டா இருக்கிறேன், இப்போ வரைக்கும் எனக்கு ஒரு கேஸ் கூட கொடுக்கவே இல்லை. ஒருவேளை நானே கேஸ் வேணும் அப்படின்னு கேட்கணும்னு எதிர்பார்க்கிறாரோ என்னவோ. இப்போ ஆஃபீஸ்க்கு லேண்ட் டிஸ்பியூட் கேஸ் ஒன்று வந்திருக்கு, பேசாம நான் அதை போய் என்கிட்ட கொடுங்க அப்படின்னு கேட்டு வாங்கட்டா அப்படின்னு கேட்டு பாரு தருவாரு அப்படின்ற மாதிரி கூட இருக்கிறவங்க சொல்றாங்க. நம்ம ஹீரோ ஆபீஸ்க்கு போறாருங்க, இந்த வழக்கை கேட்டு வாங்கலாம்னு நினைக்கிறாரு. ஆனா அட்வொகேட் மோகன் ராவ் வந்து இந்த வழக்கை யார்கிட்ட கொடுக்கலாம் அப்படின்னு அவரோட அசிஸ்டன்ட்டுங்க எல்லாத்தையுமே பாக்குறாரு. எல்லாருக்குமே ஒரு கேஸ் இருந்துகிட்டு இருக்குது. ஃப்ரீயா இருக்கிறது நம்ம ஹீரோ மட்டும்தான். இப்படியும் நம்ம கிட்ட கொடுத்துருவாருன்னு பார்த்தா அவர் கண்டுக்காம போயிடுறாருங்க. சரி ஓகே, நம்மளே மனசு விட்டு அவர்கிட்ட போய் கேட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேரா அவரோட டேபிள்ல போய் நான் வேணா இந்த கேஸ் எடுத்து வாதாடவா சார் அப்படின்னு கேட்க, உனக்கு கேஸ் கொடுக்கறதுல எனக்கு சந்தோஷம் தான், ஆனா அதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்பேன், அதுக்கு நீ கரெக்டா பதில் சொல்லிட்ட அப்படின்னா நான் தாராளமா இந்த கேஸை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டினை கேட்கிறாருங்க. ஒரு ட்ரெயின் ஒன்று ட்ராக் மேல ரொம்ப வேகமா வந்துகிட்டு இருக்கு. அந்த ரயில்வே தண்டவாளத்துல ஒரு மனுஷன் நின்றுட்டு இருக்கான். நீ வந்து அந்த ட்ரெயினை ட்ராக்கை மாத்தி விடக்கூடிய லிவர் கிட்ட நின்றுட்டு இருக்க. நீ அந்த லிவரை புல் பண்ண அப்படின்னா அந்த ட்ரெயின் ட்ராக் மாதிரி வேற ஒரு வழியில போகும். ஆனா அங்க வேற ஒரு 5 பேர் நின்றுட்டு இருக்கானுங்க. இந்த ஒரு சூழ்நிலையில நீ அந்த லிவரை புல் பண்ணி இந்த ஒருத்தனை காப்பாத்துவியா, இல்ல இந்த லிவரை புல் பண்ணாம அந்த 5 பேர்த்த காப்பாத்துவியா அப்படின்னு கேட்க, ஈஸியான பதில் சார், ஒருத்தன் உசுரை விட 5 பேர்த்தோட உசுறு பெருசு, அதனால லிவரை புல் பண்ணாம ஒருத்தனை கொன்னு அந்த 5 பேர்த்த காப்பாத்துவேன் அப்படின்னு சொல்ல இந்த அட்வொகேட் மோகன் ராவ் எதுவுமே பேசாம போயிடுறாருங்க. ராத்திரி நம்ம ஹீரோ அவங்க அம்மா கிட்ட பேசிக்கிட்டு இருக்காருங்க. இன்னைக்கு சார் என்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்டாரு, அந்த கொஸ்டினுக்கு நான் கரெக்டா பதில் சொல்லிட்டேன், கண்டிப்பா நாளைக்கு அந்த கேஸ் என்கிட்ட தான் கொடுப்பாரு, உன் பையன் பெரிய லாயர் ஆக போறாமா அப்படின்ற மாதிரிலாம் சந்தோஷப்படுறாருங்க. அடுத்த நாள் கோர்ட்டுக்கு போயிட்டு நம்ம ஹீரோ அட்வொகேட் மோகன் ராவ் கிட்ட கேட்கிறாரு, நான் அந்த கேஸ் விஷயமா பேசியிருந்தேனே சார் என்னாச்சு அப்படின்ட்டு. நேத்து கேட்ட கேள்விக்கு ஒருத்தனை கொன்னு 5 பேர்த்த காப்பாத்துவான்னு பதில் சொல்லியிருந்தல, ஆனா அந்த 5 பேர் வந்து ஆன்டி சோஷியல் எலிமெண்ட்ஸ், அவங்க நிறைய பேர்த்த கொலை பண்ணியிருக்காங்க, அவங்க மேல கேஸ் நடந்துட்டு இருக்கு, கண்டிப்பா அவங்களுக்கு தண்டனை கிடைக்கும் அப்படிங்கும் போது, சார் அந்த 5 பேர்த்த போட்டு தள்ளிட்டு இந்த ஒருத்தனை காப்பாத்துவேன் அப்படின்னு சொல்ல மோகன் ராவ் சிரிச்சுட்டே அங்கிருந்து கிளம்பிடுறாருங்க. அப்புறம் கோர்ட் முடிகிற டைம்ல கார் பார்க்கிங்ல வச்சு, சார் அந்த கேஸ் விஷயம் அப்படின்னு இவர் கேட்கிறாரு, நீ அந்த 5 பேர்த்த கொண்டுட்டு ஒருத்தனை காப்பாத்துவேன்னு சொல்லியிருந்தல, ஆக்சுவலா ஒரு 600 பேர் வாழ்ற இடத்த ஒரு பிரைவேட் கம்பெனிக்காரன் மக்கள் கிட்ட இருந்து புடுங்கி ஏமாத்தி நடுத்தெருவுக்கு வர வச்சுட்டான். இந்த 5 பேர் தான் போராடி அந்த பிரைவேட் கம்பெனிக்காரங்களை போட்டு தள்ளி இந்த குடும்பத்தை காப்பாத்தினா. இப்ப அந்த குடும்பத்துக்கு இந்த 5 பேருமே தேவைய தேஜா அப்படின்னு சொல்ல, அந்த ஒருத்தனை கொண்டுட்டு 5 பேர்த்த காப்பாத்துவோம் சார் அப்படின்னு சொல்ல மறுபடியும் அட்வொகேட் மோகன் ராவ் அப்படி ஸ்மைல் பண்ணிட்டே அங்கிருந்து போயிடுறாருங்க. ராத்திரி அட்வொகேட் மோகன் ராவோட ஆபீஸுக்கு போறாரு. சார் அந்த கேஸ் விஷயம் அப்படின்னு கேட்க, அந்த ஒருத்தனை கொண்டு 5 பேர்த்த காப்பாத்துவேன்னு சொன்னல, அந்த ஒருத்தன் யார் தெரியுமா, இந்த 5 பேர் வந்து ஒரு லேண்டுக்காக போராடிட்டு இருக்காங்க இல்லையா, அந்த லேண்டை கொடுத்ததே அந்த ஒருத்தனுடைய அப்பா தான் தேஜா, இப்ப சொல்லு யாரை காப்பாத்துவ அப்படிங்கும் போது நம்ம ஹீரோ அப்படியே திணறாரு. சரி போ நல்லா யோசிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லி அமுச்சு வச்சிடறாருங்க. நம்ம ஹீரோ ரொம்பவே சேடா இருந்துட்டு இருக்காரு. அந்த டைம்ல தான்
பாத்தீங்கன்னா இந்த சந்துவோட உறவினர்கள் வந்து கேஸ் ஃபைல்ஸை எடுத்துட்டு அட்வொகேட் மோகன் ராவ் மீட் பண்றதுக்காக வந்திருக்காங்க. இப்போ ஆபீஸ்ல அவர் இல்லங்க. அந்த கேஸ் ஃபைல்ஸை நம்ம ஹீரோ வாங்கி பாக்குறாரு. என்னங்க மண்டே ஜட்மெண்ட் டே வச்சுட்டு இப்போ இந்த பேப்பர்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கீங்க. சரி ஓகே, நான் இந்த பேப்பர்ஸை கொண்டு போய் சாரோட டேபிள்ல வைக்கிறேன், அவர் பார்த்துட்டு கூப்பிடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேப்பர்ஸை எடுத்துட்டு போறாருங்க. இப்போ இந்த சந்துவோட வழக்குல என்ன நடந்தது அப்படின்றத நம்ம கிட்ட காட்ட ஆரம்பிக்கிறாங்க. சந்து அப்படின்ற பையனுக்கு 19 வயசு ஆகுதுங்க. சந்து பாத்தீங்கன்னா நியூ இயர் அன்னைக்கு காலையில வீட்டுக்கு வராரு. நியூ இயர் அன்னைக்கு அவங்க அப்பா பிடிச்சி கண்டபடி திட்டிக்கிட்டு இருக்காரு. 12th பாஸ் பண்ணி உன்னை நல்லபடியா படிக்க வச்சு ஆளாக்கலான்னு பார்த்தா நீ படிக்காம உருப்படாம சுத்திக்கிட்டு இருக்க. எப்ப பார்த்தாலும் அந்த இன்டர்நெட் கேஃபே கிட்டயே உட்காந்துக்கிட்டு இருக்கிற. உன் கூடயே சுத்திக்கிட்டு இருக்கிற அந்த பயலுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. ஆனாலும் அவன் உங்க கூடயே சுத்திக்கிட்டு இருக்கான். அவங்க கூட சேர்ந்துதான் நீ புது புது பழக்கங்களை எல்லாம் கத்துக்கிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு பிடிச்சி திட்டுறாருங்க. இப்ப என்னப்பா உங்களுக்கு பிரச்சனை? வேலைக்கு போயிட்டு தானே இருக்கிறேன். என்னோட சொந்த செலவுகள் எல்லாத்தையுமே நானே பாத்துக்கிறேன். என்னோட பைக் இஎம்ஐ கூட நானே தான் கட்டிட்டு இருக்கேன். உங்ககிட்ட ஏதாவது வந்து கேட்கறேனா அப்படின்னு கேட்க, எல்லாம் பண்றதா இல்லன்னு சொல்லல, ஆனா வேலைக்கு போறேன் அப்படின்னு சொல்றதுக்கும் ஆபீஸ் போறேன் அப்படின்னு சொல்றதுக்கும் எவ்வளவு டிஃபரெண்ட் இருக்கு அப்படின்னு சொல்ல, நான் எதுவுமே உங்ககிட்ட கேட்கறது இல்ல. அப்படி இருக்கும்போது நீங்க மட்டும் ஏன் என்ன படின்னு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு இந்த சந்து கேட்கறான். அதுக்கு அவங்க அப்பா சொல்றாரு, என் பொழப்பு தான் நாய் பொழப்பாயிடுச்சு. அட்லீஸ்ட் நீயாவது நல்லா இருக்கணும்னு தாண்டா இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. உன் தங்கச்சி நல்லா தான் படிக்கிறா, ஆனா என்னதான் அவளை படிக்க வச்சாலும் அவ வேற வீட்டுக்கு போற பொண்ணு. நம்ம வீட்டுல படிச்சவங்க இல்லன்னா டெவலப்மெண்ட்டே ஆக மாட்டோமேடா, அதனால தான்டா சொல்றேன் அப்படின்னு காலங்காத்திலே 2 பேருக்கு ஆர்கியுமெண்ட்டுங்க. சண்டை போட்டு அவர் அங்கிருந்து போயிடுறாரு. சந்து போயிட்டு அவங்க அம்மா கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்காருங்க. அப்பா எப்ப பார்த்தாலும் என்ன திட்டிகிட்டே இருக்கிறாரு, கேட்க மாட்டீங்களா அப்படின்ட்டு. இங்க பாருடா சந்தோ, எனக்கு நீயும் முக்கியம், அப்பாவும் முக்கியம். 2 பேரும் சண்டை போட்டுக்கோங்க, சேர்ந்துக்கோங்க, உங்க பிரச்சனையை நீங்களே பாத்துக்கோங்க, என்கிட்ட எடுத்துட்டு வராதீங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரின்ட்டு இவர் ஷாம்பு வாங்குறதுக்காக பக்கத்துல இருக்கக்கூடிய மளிகை கடைக்கு வராருங்க. அந்த கடையில 2 பக்கம் இருக்கும். ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா இவர் ஷாம்பு வாங்கிட்டு இருப்பாரு, இன்னொரு பக்கம் பொண்ணுங்கெல்லாம் நின்று கிரீட்டிங் கார்டு வாங்கிட்டு இருப்பாங்க நியூ இயருக்காக. அந்த இடத்துக்கு தான் ஜப்லி அப்படின்ற பொண்ணு வந்திருப்பா. அந்த வழியா வந்த ஒரு பையன் இந்த சந்து கிட்ட ஹாப்பி நியூ இயர் அப்படின்னு வாழ்த்து சொல்ல, என்னடா ஹாப்பி நியூ இயர், கேலண்டர்ல வருஷம் மட்டும் தான் மாறுமே தவிர நம்ம வாழ்க்கை மாறவே மாறாது அப்படின்னு சொல்ல, எனக்கு இது தேவைதான்டா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கிருந்து போறாருங்க. இது எல்லாத்தையுமே ஜப்லி கவனிக்கிறா. இந்த ஜப்லி பாத்தீங்கன்னா அந்த ஏரியால இருக்கக்கூடிய அவளோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்திருப்பாங்க. மாடியில இருந்து கீழே பார்த்தா நம்ம சந்துவோட வீடு தெரியும். சந்து குளிக்கிறதுக்காக அவங்க அம்மா கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு நின்னுட்டு இருப்பாங்க. யார் இவன் அப்படின்னு சொல்லி ஜப்லி அவங்க ஃப்ரெண்டு கிட்ட கேட்கும்போது, அந்த அண்ணா பேரு சந்து, அந்த அண்ணா ரொம்ப நல்ல அண்ணா, ரொம்ப க்ளோஸ் அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி அந்த அண்ணாவோட நம்பரை கொடு அப்படின்ற மாதிரி இந்த ஜப்லி கேட்கிறா. நம்பர் வாங்கின இந்த ஜப்லி பாத்தீங்கன்னா சந்துக்கு போனை போட்டு வேணுனே கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கா. யார் நீ, எதுக்கு கால் பண்ணிருக்க, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டாலும் தொடர்ந்து இந்த ஜப்லி பாத்தீங்கன்னா இந்த சந்துவை கிண்டல் பண்ணி ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்கா. அங்க கட் பண்ணா மங்காபதி அப்படின்றவருடைய குடும்பத்தை காட்டுறாங்க. அந்த குடும்பத்துல பாத்தீங்கன்னா ஒரு குழந்தைக்கு பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு பர்த்டே செலிப்ரேஷனுக்கான ஏற்பாடு எல்லாமே நடந்துகிட்டு இருக்குது. லேட்டா தான் பாத்தீங்கன்னா மங்காபதி அந்த இடத்துக்கு வராருங்க. சோ இந்த குடும்பத்தினர்களுக்கு மங்காபதி மேல ஒரு பயங்கரமான மரியாதை இருக்கு. அது மட்டும் இல்லாம மங்காபதி ரைஸ் மில் பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்காருங்க, அரசியல்லையும் இருக்கிறாரு. பக்கத்துல தான் அவரோட வீடு இருக்கு. இருந்தாலும் ஃபங்க்ஷனுக்கு தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபங்க்ஷன் டைமுக்கு வீட்டுக்கு வராருங்க. பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும் போது அந்த பர்த்டே பொண்ணை அவர் பாக்குறாரு. அந்த பொண்ணை பார்த்துட்டு என்ன நினைச்சாருன்னு தெரியல, ஒரு வாழ்த்துக்கள் சொல்லல, சிரிச்சு பேசல, வாங்க போய் கேக் கட் பண்ணலாம் அப்படின்னு மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொல்லிடுறாருங்க. சரின்னு சொல்லிட்டு எல்லாருமே கேக் எல்லாம் கட் பண்ணி செலிப்ரேட் பண்றாங்க. செலிப்ரேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாரும் ஒண்ணா உட்காந்து சாப்பிடுறாங்க. அப்போ பாத்தீங்கன்னா இந்த மங்காபதி பயங்கரமா திட்டுறாருங்க. அந்த பர்த்டே பொண்ணு ஸ்லீவ்லெஸ் போட்டிருக்காலாம். இந்த குழந்தைக்கு அப்புறமும் 2 பெண் குழந்தைங்க இருக்கு, இவ்வளவு பார்த்துதான் அந்த குழந்தைங்களும் வளரும். நம்ம குடும்பத்துக்குன்னு ஒரு கௌரவம் இருக்கு, நம்ம குடும்பத்தினர்கள் இந்த மாதிரிலாம் ட்ரெஸ் பண்ணக்கூடாது, உடனடியா அந்த குழந்தைக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுங்க, அப்பதான் நான் சாப்பிடுவேன் அப்படின்ற மாதிரி மங்காபதி சொல்றாருங்க. உடனடியா அந்த பர்த்டே பொண்ணை கூட்டிட்டு போய் ஸ்லீவ் இருக்கக்கூடிய ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு கூட்டிட்டு வந்து உட்கார வைக்கிறாங்க. இந்த குடும்பத்து பெண்கள் இப்படிதான் இருக்கணும், அப்படிதான் இருக்கணும்னு சொல்லிட்டு அவரு பயங்கரமா ஆர்டர் போடுறாருங்க. அதனால அந்த குடும்பத்தினர்கள் எல்லோருமே கொஞ்சம் பயப்படுறாங்க. அங்க கட் பண்ணா சந்து தன்னோட ஃப்ரெண்ட்ஸோட இன்டர்நெட் கஃபேல உட்காந்துக்கிட்டு இருக்கான். காலையில ஒரு பொண்ணு ஃபோன் பண்ணி என்ன பயங்கரமா டென்ஷன் படுத்திட்டாடா, இப்போ நான் அவளுக்கு கால் பண்ணி உண்டு இல்லன்னு பண்ண போறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு சந்து கால் பண்றான். கரெக்டா வீட்டுல போன் அடிக்கிற சவுண்ட் கேக்குது. இந்த மங்காபதி அப்படின்றவரு திரும்பி பாக்குறாருங்க. அந்த வீட்டை சார்ந்த பொண்ணு தான் கைஸ் நம்ம ஜப்லி. ஜப்லி எழுந்து போய் போனை கட் பண்ணி விடுறா. கஸ்டமர் கேர் அப்படின்னு சொன்ன உடனே இந்த மங்காபதி திரும்பிக்கிறாருங்க. ஆனா இந்த சந்து கட் பண்ணியா விடுற, உன்னை நான் சும்மா விட மாட்டேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கால் பண்றா. இவன் மறுபடியும் எழுந்து போய் மறுபடியும் கஸ்டமர் கேர் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றா. அப்ப மங்காபதிக்கு செம்ம கோவம் வருது. இந்த மங்காபதி அப்படின்றவரு நம்ம ஜப்லியோட மாமாங்க. சாப்பிட்டு முடிச்சா அவர் அனுப்பி வைக்கும் போது இந்த வீட்டோடைய பெரியவர் பாத்தீங்கன்னா இந்த மங்காபதிக்கு வணக்கம் வச்சு ரெஸ்பெக்டோட அனுப்பி வைக்கிறாரு. இது எல்லாத்தையும் பார்த்துட்டு ஜப்லி சொல்றா, இந்த குழந்தைக்கு பர்த்டேவா இல்ல அவருக்கு பர்த்டேவான்னு தெரியல, எல்லாம் அவர் இஷ்டத்துக்கே நடக்குது அப்படின்னு சொல்ல ஜப்லியோட அம்மா சொல்றாங்க, என்ன பண்றது, இந்த வீட்டு பெரியவர் அந்த ஆள பெரியவரா நினைச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்ட்டு. அப்பா இருந்திருந்தா நல்லா இருந்திருக்குள்ளமா அப்படின்னு சொல்லி ஜப்லி அவங்க அம்மா கிட்ட சொல்லி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஜப்லியோட அப்பா இறந்துட்டாருங்க. ஜப்லியோட அம்மா தான் வந்து ஜப்லியை வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. இவங்க ஒரு கூட்டு குடும்பமா இருந்துகிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் காலையில இந்த ஜப்லி பாத்தீங்கன்னா இந்த பையனுக்கு கால் பண்றா. எதுக்குடா ராத்திரி கால் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் கால் பண்ணக்கூடாதா, உன் புருஷன் திட்டுவானா அப்படிங்கும் போது என்ன புருஷன் கிருஷன்லாம் பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி மறுபடியும் இந்த சந்துவை கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்க. சந்து டென்ஷன் ஆயிடுறான்.
போயிடுறான். இப்போ இந்த சந்து பாத்தீங்கன்னா சிம் கார்டு வைக்கக்கூடிய வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கான். ஸ்கூல் காலேஜ் எல்லாம் போயிருந்தே அப்படின்னா இப்படி சிம் கார்டு வைக்கணும்ன்ற அவசியமே கிடையாது, நீ படிக்காதனால தான் அதே மீதி ரோட்ல நின்று வித்துக்கிட்டு இருக்கிற அப்படின்ற மாதிரி தொடர்ந்து இந்த சந்துவை டென்ஷன் படுத்திக்கிட்டே இருக்காங்க இந்த ஜப்லி. இந்த சந்து இருக்கான்ல ஒரு வேலை பார்க்கலங்க, கிடைக்கிற வேலை எல்லாமே பார்ப்பான். அதாவது சிம் கார்டு வைக்க போவான், கடையில வேலை பார்ப்பான், பார்ல வேலை பார்ப்பான், எங்க வேலை இருக்குன்னாலும் சரி அங்க போய் வேலை பார்த்து தான் பணத்தெல்லாம் ஏர்ன் பண்ணிட்டு இருக்கான். அவனோட சுய தேவைகள் எல்லாத்தையுமே அவனே பூர்த்தி பண்ணிப்பான். அவங்க அப்பா அம்மாட்டெல்லாம் கேட்க மாட்டான். இவன் ஒர்க் பண்ற டைம்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ஜப்லி போன் பண்ணி எதையாவது ஒண்ணு சொல்லி சந்துவை திட்டிக்கிட்டே இருக்க சந்துக்கு சம்மக்கம் வருதுங்க. இவ யாருன்னே தெரியல, இவளுக்கு எப்படி நம்ம நம்பர் கிடைச்சதுன்னு தெரியல, சும்மா கால் பண்ணி நம்மள டென்ஷன் படுத்திட்டே இருக்கா அப்படின்னு சொல்லி சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த ஜப்லி காலேஜை முடிச்சுட்டு வீட்டுக்கு லேட்டா வரா. இந்த மங்காபதி வீட்டுல உட்காந்துக்கிட்டு இருப்பாருங்க. ஏன் லேட் அப்படின்னு கேட்கும்போது காலேஜ்ல ரெக்கார்ட்ஸ் ஒர்க் இருந்தது, அதை முடிச்சுட்டு வரதுக்கு லேட் ஆயிடுச்சு அப்படிங்கும்போது, என்ன இருந்தாலும் வீட்டுக்கு ஆன் டைம் வந்துடணும், உனக்கு பின்னாடி 5 பெண்கள் இருக்கிறாங்க, நீ என்ன பண்ற அப்படின்றத பார்த்து தான் அவங்க வளருவாங்க, அதை மனசுல வச்சுக்க அப்படின்னு மங்காபதி சொல்ல சரின்னு கேட்டுட்டு இவ வீட்டுக்குள்ள போயிடுறா. இந்த ஜப்லியும் சந்துவும் கால்ல பேசி பேசி இவங்க 2 பேருக்குள்ள லைட்டா கனெக்டிவிட்டி எல்லாம் உருவாயிடுச்சுங்க. சந்துவே வாண்டடா கால் பண்ண ஆரம்பிக்கிறான். ஆனா இந்த ஜப்லி போனை கட் பண்ணி விட ஆரம்பிக்கிறா, அவாய்ட் பண்ண ஆரம்பிக்கிறா. அதுக்கப்புறம் எல்லாரும் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ படத்துக்கு போலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்றாங்க. அப்ப ஜப்லி தன்னோட ஃப்ரெண்டோட சேர்ந்து அந்த இடத்துக்கு வந்திருப்பா. சந்து தான் பாத்தீங்கன்னா இவங்களுக்கு டிக்கெட்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருப்பான். ஸோ இங்க பசங்கள்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க, எப்படி நம்ம போய் உட்கார முடியும், இவன் பாரு எப்படி டிக்கெட் நமக்கு எடுத்து கொடுத்துருக்கான் அப்படின்ற மாதிரி சந்துவை குறை சொல்லிக்கிட்டு இருக்க. ஆனா சந்து பாத்தீங்கன்னா அப்படியே ஆப்போசிட்டா சேஃப்டியை பத்தி எல்லாம் நிறைய அட்வைஸ் பண்றாங்க. நாங்க பக்கத்திலேயே தான் இருப்போம், உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நாங்க ப்ரொடெக்டிவா உங்களை பார்த்துப்போம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல இது எல்லாத்தையுமே பார்த்து ஜப்லி அப்படியே ரசிக்க ஆரம்பிக்கிறா. தியேட்டர்ல ஒன்னா உட்காந்து படம் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா ஜப்லி பாத்தீங்கன்னா நம்ம சந்துவை சைட் அடிக்க ஆரம்பிக்கிறா. கலாய்க்கலாம் அப்படின்னு சொல்லி போன் நம்பர் வாங்கி பேச ஆரம்பிச்சு இப்போ ஜப்லிக்கு நம்ம சந்து மேல காதல் வந்துருச்சுங்க. அதுக்கப்புறம் ஜப்லி வந்து சந்துக்கு கால் பண்ணி ஹலோ அப்படின்னு நார்மலா பேசுறா. உண்மையிலேயே நீ தான் பேசுறியா, எப்ப கால் பண்ணாலும் என்ன கண்டபடி திட்டுவ, ஆனா இப்ப இவ்வளவு நார்மலா பேசுறியே அப்படிங்கும் போது திட்டலனா இப்ப ஹர்ட் ஆயிருவியா என்ன, திட்டவா அப்படின்னு கேட்கும்போது அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் அப்படின்ற மாதிரி சந்து சொல்றான். சரி அன்னைக்கு எதுக்காக கால் பண்ணியிருந்த அப்படின்னு கேட்கும்போது ராத்திரி கால் பண்ணதுக்கு நீ சாரி சொல்ல சொல்லியிருந்தல, அதனால சாரி சொல்லலாம் அப்படின்ட்டு தான் ஃபோன் பண்ண அப்படிங்கும்போது நானும் உன்ட்ட சாரி கேட்டுக்கிறேன் அப்படின்னு ஜப்லி சொல்றா. நீ எதுக்கு சாரி கேட்கணும் அப்படின்னு கேட்கும்போது நீ ஒண்ணு நான் நினைச்ச அளவுக்குலாம் கெட்டவன் இல்ல அப்படின்ற மாதிரி டாக்க போட ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் உன் பேர் என்ன அப்படின்னு கேட்க அப்பதான் அவ ஜாப்லி அப்படின்ற மாதிரி பேரை சொல்றாங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் ஜாலியா பேச ஆரம்பிக்கிறாங்க. பட் சந்துக்கு தெரியாது பக்கத்து வீட்டுல இருக்கக்கூடிய பொண்ணோட ஃப்ரெண்டு தான் இந்த ஜாப்லி அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு நாள் நம்ம போன்லயே பேசிட்டு இருக்கிறது, எப்ப மீட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுக்கிட்டு இருப்பாருங்க. அங்க கட் பண்ணா இந்த மங்காபதி அப்படின்றவரோட குடும்பத்தை சார்ந்த ஒரு சின்ன பொண்ணுங்க ஸ்கூல் படிச்சுக்கிட்டு இருக்குது. அந்த பொண்ணு ஸ்கூல் முடிச்சு கிளம்பும் போது அதே ஸ்கூல்ல படிக்கிற அந்த பொண்ணுடைய கிளாஸ்மேட்டு ஒரு லெட்டர் கொண்டாந்து கொடுத்துட்டு அவன் பாட்டுக்கு கிளம்பி போவான். இத அங்க டீ குடிச்சிட்டு இருந்த ஒருத்தன் பாத்துருவாங்க. இந்த விஷயத்த மங்காபதி கிட்ட சொல்லிடுவான். ராத்திரியே பாத்தீங்கன்னா அந்த பையனுடைய வீட்டுக்கு போலீஸ்காரங்க வராங்க. அந்த பையனுடைய அப்பா வந்து பால் வியாபாரியா இருந்துகிட்டு இருப்பாரு. பால் வியாபாரம் பண்றன்ற பேர்ல கஞ்சா கடத்திக்கிட்டு இருக்கிறியான்னு சொல்லிட்டு அந்த பையனுடைய அப்பாவை தூக்கிட்டு போய் செல்லுக்குள்ள அடைச்சு வச்சிருவாங்க. இப்ப போலீஸ் ஸ்டேஷனுக்கு மங்காபதி வராருங்க. அந்த பையனுடைய அப்பா மங்காபதி கிட்ட உதவி கேட்கிறாருங்க. நான் எந்த தப்புமே பண்ணலீங்கயா, என்னைய போய் கஞ்சா கடத்தல் கேஸ்ல தூக்கிட்டு வந்து அடைச்சு வச்சிருக்காங்க அப்படிங்கும்போது நீ எந்த தப்பும் பண்ணல, ஆனா உன் பையன் தப்பு பண்ணியிருக்கான், அதுக்குதான் இந்த தண்டனை அப்படிங்கும்போது என் பையனா அப்படின்னு சொல்லி பயங்கர ஷாக் ஆகுறாங்க. அந்த பையன் ஸ்டேஷனுக்கு வராங்க. உன் பையன் என் வீட்டு பொண்ணுக்கு லவ் லெட்டர் கொடுத்துருக்கான், அதனாலதான் இதெல்லாம் பண்றேன் அப்படிங்கும்போது அந்த பையன் சொல்றான், ஐயா நீங்க நினைக்கிற மாதிரி அது லவ் லெட்டர்லாம் இல்லைங்கயா, அது எங்களோட ஸ்கூல் ப்ராஜெக்ட் சம்பந்தப்பட்ட ஒர்க் ஷீட்டுங்கயா, அதை தான் கொடுத்துட்டு வந்தேன் அப்படின்னு சொல்ல இது உனக்கும் தெரியும் எனக்கும் தெரியும், ஆனா பாக்குறவனுக்கு என்னவா தெரியும், லவ் லெட்டர்னு தானே தெரியும். பால்காரனோடைய பையன் மங்காபதியோட வீட்டு பொண்ணுக்கு லவ் லெட்டர் கொடுத்துருக்கான் அப்படின்ற மாதிரி இவன் ஊர் முழுக்க சொல்லுவானா, ஊர் முழுக்க என்னுடைய மானம் கப்பலேறுமா, அதை என்னால தடுக்க முடியுமா, முடியாது இல்லையா. பேசுறவங்களுடைய வாயை என்னால கண்ட்ரோல் பண்ண முடியாது, ஆனா பேசுற வார்த்தையை என்னால மாத்த முடியும். மங்காபதியோட குடும்பத்தை பத்தி பேசினாலோ குடும்பத்து பெண்கள் கிட்ட இந்த மாதிரி நடந்துகிட்டாலோ மங்காபதி என்ன பண்ணுவான் அப்படின்றத தெரியப்படுத்தணுன்றதுக்காக தான் நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு அங்கிருந்து மங்காபதி கிளம்புறாருங்க. ஆனா அந்த குடும்பத்தை சார்ந்த ஜாப்லி கூட ஜாலியா இந்த சந்து வந்து கல்லைய போட்டுக்கிட்டு இருக்கான். 2 பேர்த்துக்குமே ஒருத்தர் பிடிச்சு போயிருச்சாட்டு இருக்குதுங்க. ஆனா இப்ப வரைக்குமே வந்து சந்துக்கு யார் இந்த ஜாப்லி அப்படின்றது தெரியாது, பட் ஜாப்லிக்கு தெரியும். அப்படியே அவங்க ஜாலியா கடலையை போட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்ம சந்துவோட அம்மா பாத்தீங்கன்னா வீட்டுல அயன் பண்ணுவாங்க. அதனால இந்த ஜாப்லியோட வீட்டுக்கு ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக வந்திருப்பாருங்க. அப்படி வீட்டுக்குள்ள வந்து ட்ரெஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது ஜாப்லியோட சொந்தக்கார பொண்ணுங்கலாம் இருப்பாங்க இல்லையா, ஜாப்லியோட பேரை சொல்லி கூப்பிட்டுட்டு அங்க பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இது வந்து சந்துவோட காதுல விழுந்துருங்க. அப்படியே எட்டி பார்க்கும்போது அங்க ஜாப்லி உட்காந்துக்கிட்டு இருப்பா. ஓ இவதான் ஜாப்லியா அப்படின்னு இப்பதான் வந்து முறையா சந்து ஜாப்லியோட முகத்தையே பாக்குறான். அதுக்கப்புறம் இவன் ஜாப்லிக்கு போன் அடிக்கிறான். டைம் வந்தா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில இப்பதான் டைம் வந்தது அப்படின்னு கேட்கும்போது
கேட்கும்போது டைம் எல்லாம் ஒன்றும் வர கிடையாது, நீ தான் டைமை கூட்டிட்டு வந்த, அதனால தான் உன்னால என்ன பார்க்க முடிஞ்சது அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. சரி ஓகே, நான் டிராவலிங்ல இருக்கிறேன், வீட்டுக்கு போயிட்டு கால் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜாப்லி போனை கட் பண்ணவதா. அதுக்கப்புறம் ஜாப்லி சந்துக்கு ஃபோன் பண்ணவே இல்லைங்க. என்னடா ஆச்சு, இவன் ஃபோனே பண்ண மாட்டேன்றாளே அப்படின்ற மாதிரி இவன் ஏங்க ஆரம்பிக்கிறான். அப்போ ஜாப்லியோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஏதாவது குரூப் ஸ்டடீஸ் இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு ஜாப்லியோட ஃப்ரெண்ட் ஒருத்தி இன்வைட் பண்றா. சரின்னு சொல்லிட்டு இவனும் பாத்தீங்கன்னா அந்த பர்த்டே ஃபங்க்ஷன்ல கலந்துக்கிறதுக்காக பீச் கிட்ட போறான். பார்த்தா அந்த இடத்துல ஜாப்லி நின்றுட்டு இருப்பா. இவனுக்கு ஒரே சந்தோஷமா போயிருங்க. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் தனியா மீட் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாங்க. ஏன் ஃபோனும் பண்ணல, நான் ஃபோன் பண்ணாலும் எடுக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி கேட்க, ஃபோன் கீழே விழுந்து உடஞ்சு போச்சு, அதனால ரிப்பேருக்கு கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்ல, என்ன இவ்வளோ அசால்ட்டா சொல்ற, உனக்கு என்னாச்சோ ஏதாச்சும்னு சொல்லிட்டு எனக்கு பதறி போச்சு தெரியுமா, அது ஒரு விதமான ஃபீலிங்கா இருந்தது அப்படின்னு சொல்ல, அந்த ஃபீலிங் எனக்கும் இருந்தது, அதனால தான் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி உன்னை பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு இன்வைட் பண்ண சொன்னேன் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் லவ்வை கன்ஃபார்ம் பண்ணிட்டு அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. அப்புறம் தொடர்ந்து இவங்க அப்படியே ஜாலியா லவ் பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் சந்து பாத்தீங்கன்னா ஜாப்லியை வீட்டுக்கு கூட்டு போய் அவங்க அம்மா கிட்ட எல்லாம் இன்ட்ரோ பண்ணி வைக்கிறாங்க. இந்த ஜாப்லி சொல்றா, என்னுடைய பெரியமா பொண்ணுக்கு வெட்டிங் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க, ஸோ அந்த வெட்டிங் ஃபங்க்ஷனுக்கு நான் சாரி கட்டிட்டு போறேன் அப்படின்ற மாதிரி ஹிண்ட் கொடுக்க, ஜாப்லியை சாரியில பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் ரெடியாகி அந்த ஃபங்க்ஷன்ல கலந்துக்கிறதுக்காக போயிட்டு வராங்க. அப்படியே நாட்கள் நகர ஆரம்பிக்குது. இவங்க ரெண்டு பேரும் ஹாப்பியா லவ் பண்றாங்க. ஒரு நாள் பாத்தீங்கன்னா இந்த மங்காபதி இருக்கிறார் இல்லையா, அவர் வீட்டு வாசல்ல நின்றுட்டு இருக்கும்போது மாடி மேல நின்று இந்த ஜாப்லி போன்ல பேசிக்கிட்டு இருப்பா. ஸோ அதை வச்சு இந்த மங்காபதி வந்து கணிக்கிறாரு ஜாப்லி யாரையோ லவ் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்ட்டு. அங்க கட் பண்ணா இப்ப பிரசன்ட் சிச்சுவேஷனுங்க. சந்துவோட உறவினர்கள் பாத்தீங்கன்னா இந்த மோகன் ராவ் அப்படின்றவருடைய ஆபீஸ்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ அந்த கேஸ் ஃபைலை எடுத்துட்டு போயிட்டு அட்வொகேட் மோகன் ராவ் கிட்ட கொடுக்க, அந்த ஃபைலை அவர் வாங்கி வச்சுட்டு நாளைக்கு ஈவினிங் அவங்கள வர சொல்லுங்க, நான் படிச்சுட்டு சொல்றேன் அப்படிங்கும்போது, மண்டேவே பாத்தீங்கன்னா அந்த கேஸ்ல ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் சார் அப்படிங்கும்போது பட்டுன்னு அந்த கேஸ் ஃபைலை எடுத்து பாக்குறாருங்க. போக்சோ வழக்கு மாதிரி இருக்கு, இதுல எல்லா டீட்டெயிலும் இருக்குல்ல அப்படிங்கும்போது எல்லாம் இருக்கு சார் அப்படின்னு சொல்ல, சரி ஓகே நான் நாளைக்கு படிக்கிறேன், ஈவினிங் வர சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம ஹீரோவை அமைச்சிடுறாருங்க. சந்துவோட உறவினர்கள் கிட்ட விஷயத்த சொல்றாருங்க. உங்களுக்கு லேட் ஆகுதுன்னு ஃபீல் பண்றீங்கன்னு எனக்கு புரியுது, பட் சார் வந்து அந்த பேப்பர்ல இருக்கிற விஷயங்களை படிக்காம கேஸ் எல்லாம் எடுக்க மாட்டாரு, அதனால நாளைக்கு ஒரு நாள் வெயிட் பண்ணுங்க, ஈவினிங் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி அட்வைஸ் பண்ணி அனுப்புறாருங்க. சொன்ன மாதிரி அடுத்த நாள் ஈவினிங் வந்து சந்துவோட உறவினர் ரெண்டு பேர் வந்திருக்காங்க. சாரை பார்க்கணும் அப்படின்னு சொல்ல, சார் இன்னும் வரல, நான் ஃபோன் பண்ணாலும் திட்டுவாரு அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ண வச்சிருக்காங்க. ரொம்ப நேரம் ஆயிடுச்சுங்க, எல்லாருமே போயிட்டாங்க. பட் அந்த சந்துவோட உறவினர்கள் ரெண்டு பேர் மட்டும் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஹீரோக்கு இதை பார்க்கும்போது ரொம்பவே கஷ்டமா இருக்குது. கேஸ் ஃபைல நான் படிச்சேன், அந்த ஃபைல்ல இருக்கிற விஷயம் ஒரு பக்கம் இருக்கட்டும், என்ன நடந்தது அப்படின்றத டீடைல்டா என்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, நான் கேட்கறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவங்க கிட்ட கதை கேட்க ஆரம்பிக்கிறாருங்க. சந்து பாத்தீங்கன்னா ஜாப்லியா அவங்க வீட்டுக்கு இன்வைட் பண்ணி இருக்கிறான். ஜாப்லியும் வரேன் அப்படின்னு சொல்லி இருக்கா. அந்த நெட் சென்டர்ல தானே எப்போதுமே உட்காந்துக்கிட்டு இருப்பான். அவனோட ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு அவன் அந்த இடத்துல இருந்து கிளம்புறான். இருடா நானும் உன் கூட வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவனோட ஃப்ரெண்டு மெடிக்கல் ஷாப் வரைக்கும் வந்துட்டு அதுக்கப்புறம் அந்த இடத்துல இருந்து சந்து மட்டும் கிளம்பி வீட்டுக்கு வராங்க. கொஞ்ச நேரத்திலேயே அந்த இடத்துக்கு ஜாப்லி வந்திருக்கா. சந்துவோட அம்மா, தங்கச்சி, அப்புறம் ஜாப்லி இவங்க எல்லாரும் ஒண்ணா உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. சந்துவோட தங்கச்சி சொல்றா, அப்பா வர வேண்டிய டைம் ஆயிடுச்சுனா அப்படின்னு சொல்லிட்டு. சரி அப்பா வந்து ஜாப்லியை பார்த்தா ஏதாவது திட்டுவாருன்னு சொல்லிட்டு அப்பா வந்து சாப்பிட்டுட்டு போற வரைக்கும் வீட்டுக்குள்ள இருக்கட்டும் அப்படின்ட்டு ஜாப்லியை வீட்டுக்குள்ள உட்கார வச்சுட்டு வெளியில எல்லாரும் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த டைம் பார்த்து போலீஸும் இந்த மங்காபதி அப்படின்றவரும் அந்த இடத்துக்கு வராருங்க. இவங்க வீட்டு பொண்ணு உங்க வீட்டுல இருக்குது, பொண்ணு அனுப்புங்க அப்படின்ற மாதிரி கேட்க, நம்ம சந்துவோட அப்பாவுக்கு தான் இதை பத்தி எதுவும் தெரியாது இல்லையா, என்னங்க இங்க வந்து பொண்ணுக்குன்னு சொல்லிட்டு இருக்கீங்க, இங்க அந்த மாதிரிலாம் யாரும் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்ல அவங்க அம்மா கொஞ்சம் பயப்படுறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ள இருந்து இந்த ஜாப்லி வெளியில வரா. சந்துவோட அப்பாக்கு பயங்கர ஷாக்கிங்கா இருந்துட்டு இருக்கு. ஜாப்லியோட அம்மா பாத்தீங்கன்னா போட்டு அடிக்கிறாங்க, கிளாஸுக்கு போறேன்னு சொல்லிட்டு இங்க என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு. உடனே இந்த போலீஸ் ஆபீசர் வந்து பயங்கரமா திட்டுறாருங்க. அது மட்டும் இல்லாம ஒரு மைனர் பொண்ணை இவன் கூட்டிட்டு வந்திருக்கான் அப்படின்னு சொல்லி இவனை உடனடியா அரெஸ்ட் பண்றோம் அப்படின்னு நம்ம சந்துவை அரெஸ்டும் பண்றாங்க. இந்த மங்கப்பதி பாத்தீங்கன்னா இந்த குடும்பத்தினர்கள் கிட்ட சொல்றான், நான் நினைச்சா உங்க குடும்பத்தையே காலி பண்ண முடியும், உங்க பையனை மட்டும் அரெஸ்ட் பண்ண சொல்லி இருக்கிறேன் அப்படின்றத நினைச்சு சந்தோஷப்படுங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல இருந்து சந்துவை அடிச்சு இழுத்துட்டு போறாங்க. இப்ப ஜாப்லிய வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு இந்த மங்காபதி அப்படின்றவரு போட்டு அடி அடி நடிக்கிறாருங்க. நீ அந்த பையங்கோட சுத்திக்கிட்டு இருக்கிறியா, நம்ம குடும்ப கௌரவம் என்ன ஆகுறது, குடும்ப மானம் என்ன ஆகுறது அப்படின்னு சொல்லி போட்டு அடி அடி நடிக்கிறாருங்க. இப்ப போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து கால் வருதுங்க. இந்த மாதிரி அந்த பையனோட அப்பா அம்மா ஸ்டேஷனுக்கு வந்திருக்காங்க, அவங்க கிட்ட என்ன சொல்றது, அந்த பையனை அனுப்பிச்சுட்றவா அப்படின்னு கேட்கும்போது, அப்படியெல்லாம் அனுப்பாத, அந்த பையன் மேல கேஸ போடு அப்படின்னு இந்த மங்காபதி சொல்றாருங்க. கேஸ போடுன்னா என்னன்னு கேஸ போடுறது, அந்த பொண்ணு வந்து இந்த பையன் மேல ஏதாவது கம்ப்ளைண்ட் கொடுத்தா மட்டும்தான் இந்த பையன் மேல ஸ்ட்ராங்கா கேஸ போட முடியும் அப்படின்னு சொல்ல, சரி நான் இவளை கூட்டிட்டு வரேன், அந்த பையன் வெளியில வரவே கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வீட்டுல பொண்ணை வர சொல்லிக்கிட்டு இருக்காருங்க இந்த மங்காபதி. ஜாப்லியோட அம்மா சொல்றாங்க, எதுக்கு என் பொண்ணு ஸ்டேஷனுக்குலாம் வரணும், அதெல்லாம் ஒன்றும் தேவை கிடையாது, அந்த பையன் மேல கேஸும் போட தேவையில்ல, அந்த பையனை விட்டுருங்க அப்படிங்கும்போது, எதுக்கு விடணும், யாரை விடணும், அவன் யார் நமக்கு, அவனை நான் சும்மாவே விட மாட்டேன், இவ வரல அப்படின்னாலும் எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியும், எனக்கு என் கௌரவம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு தாமு அப்படின்ற ஒரு லாயரை வர சொல்றாருங்க. அந்த லாயர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து போக்சோ வழக்குல கம்ப்ளைண்ட் எழுதி கொடுக்குறாருங்க. என்னன்னு தெரியுமா, 18 வயசு இருக்கக்கூடிய
ஜாப்லி அப்படின்ற பொண்ணை 19 வயசு இருக்கக்கூடிய இந்த சந்து அப்படின்ற பையன் கிட்னாப் பண்ணி பாலியல் வன்புணர்வு பண்றதுக்கு முயற்சி பண்ணனா. அந்த ஒரு அதிர்ச்சியில இருந்து பொண்ணு இன்னும் மீளவே இல்ல. அதனால அவ ஸ்டேஷனுக்கு வந்து ஸ்டேட்மெண்ட் எல்லாம் கொடுக்க மாட்டா. அதனால இவன் மேல போக்சோ வழக்கு போடுங்க அப்படின்ற மாதிரி இந்த லாயர் கம்ப்ளைண்ட் கொடுக்கறாருங்க. இந்த போலீஸ்காரங்களும் மங்காபதி கிட்ட காசை வாங்கிட்டு இந்த கேஸை எடுத்துக்கலாம் அப்படின்னு முடிவு பண்றாரு. ஆனா நாம இந்த கேஸை எடுத்துப்போம். ஆனா ஜட்ஜ் பொண்ணு வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுக்காம வழக்குல தீர்ப்பு கொடுக்க மாட்டாரு அப்படிங்கும்போது நான் கொடுக்க வைப்பேன், அதை நான் பார்த்துப்பேன் அப்படின்ற மாதிரி இந்த லாயர் தாமு சொல்றாருங்க. பொண்ணு கோர்ட்ல வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறதெல்லாம் ரெண்டாவது, முதல்ல இவனைவே இவன் தப்பு பண்ணா அப்படின்றத ஒத்துக்க வைங்க, அதுவும் உங்க ஸ்டைல்ல அப்படின்னு சொல்ல இந்த போலீஸ்காரங்க பாத்தீங்கன்னா சந்துவை போட்டு பொளக்கிறதுக்கு ப்ரிப்பேர் ஆயிட்டு இருக்காங்க. வெளியில சந்துவோட உறவினர்கள்லாம் இருக்கிறாங்க. இந்த ஸ்டேஷன்ல இருக்கிற ஒருத்தர் சொல்றாரு, அந்த பொண்ணோட வீட்டுக்காரங்க கோவத்துல தான் கம்ப்ளைண்ட் கொடுத்திருப்பாங்க, வான் பண்ணி உங்க பையனை அமுச்சுட்டுருவாங்க, கவலைப்படாதீங்க வெளியில வந்துருவான் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. உள்ள சந்துவை போட்டு உரி உரி நுடிச்சுக்கிட்டு இருக்காங்க இதை ஒத்துக்க சொல்லி. லாயர் தாமு பாத்தீங்கன்னா வீட்டுக்கு வராரு. ஜாப்லியோட அம்மா கிட்ட இவர் கம்ப்ளைண்டா எழுதி கொடுத்தாரு இல்லையா, அந்த ஒரு பேப்பரை காமிச்சு அதுல சைன் போட சொல்றாரு. அது மட்டும் இல்லாம உங்க பொண்ணு கோர்ட்டுக்கெல்லாம் வர தேவையில்ல, அவ ஏன் வரல அப்படின்றதுக்கான காரணத்தை நீங்க வந்து சொல்லணும், அதெல்லாம் நான் அப்புறம் என்ன சொல்லணும்ன்றத சொல்றேன், முதல்ல கையெழுத்து போடுங்க அப்படின்னு சொல்ல. இதுல ஜாப்லியோட அம்மாக்கும் சரி தாத்தாக்கும் சரி உடன்பாடு கிடையாது. எதுக்காக இதெல்லாம் பண்ணணும் அப்படிங்கும்போது இந்த மங்காபதி சொல்றாருங்க, எனக்கு கௌரவம் அப்படின்றது ரொம்ப முக்கியம், என்னோட கௌரவத்தையும் உங்களோட கௌரவத்தையும் தக்க வச்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இதுல கையெழுத்து போடுங்க அப்படின்னு மிரட்டுறாருங்க. நல்லா இருந்த சந்துவை நொண்டி நொண்டி நடக்கிற மாதிரி அடிச்சிருந்திருக்காங்க. பர்ஸ் பெல்ட் எல்லாத்தையுமே புடிங்கி வச்சுட்டு செல்லுக்குள்ள அடைச்சு வச்சிடறாங்க. இப்போ சந்துவோட உறவினர்கள் ஒரு லாயரை மீட் பண்றதுக்காக வராங்க. விஷயத்த சொல்லி எப்படியாவது எங்க பையனை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்ல அவர் சொல்றாரு, 50,000 ரூபாய் பணம் கொடுக்குற மாதிரி இருக்கும், பரவாயில்லையா அப்படின்னு கேட்க, பணத்தை நாங்க ரெடி பண்ணி கொண்டாந்து கொடுத்துறோம், எப்படியாவது எங்க பையனை காப்பாத்தி கொடுங்க அப்படிங்கும்போது அவர் நீங்க கவலையப்படாதீங்க நான் காப்பாத்தி கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிடுறாருங்க. இப்போ அந்த லாயரை மீட் பண்றதுக்காக தாமு அப்படின்ற லாயர் வராருங்க. ஆக்சுவலா சந்துக்கு ஆதரவா நீங்க வாதாடணும், கடைசி வரைக்கும் வாதாடணும், ஆனா இந்த கேஸ்ல நான் தான் ஜெயிக்கணும், உங்களுக்கான செட்டில்மெண்ட் உங்களை தேடி வந்துரும் அப்படின்னு சொல்ல அந்த லாயர் சரின்னு சொல்லிடுறாருங்க. இப்போ இந்த வழக்கு கோர்ட்டுக்கு வருதுங்க. நம்ம சந்து மேல என்னன்னு கேஸ் போட்டிருக்காங்க அப்படின்னா, கோச்சிங் சென்டருக்கு போயிட்டு வரக்கூடிய பொண்ணான ஜாப்லி அப்படின்ற பொண்ணு எப்போதும் போல பஸ் ஸ்டாப்ல வந்து பஸ்ஸுக்காக நின்னுட்டு இருந்திருக்கா. அந்த இடத்துக்கு பைக்ல வந்த இந்த சந்துன்ற பையன் அந்த பொண்ணை வலுக்கட்டாயப்படுத்தி பைக்ல ஏத்தி அங்கிருந்து கிட்னாப் பண்ணிட்டு போயிருந்திருக்கான். அந்த ஊர்ல இருக்கக்கூடிய கோயிலுக்கு தரிசனத்துக்காக வந்த ஒரு 3 பேர் வந்து வேற வேற இடங்கள்ல இருந்து இந்த சம்பவத்தை பார்த்து வண்டி நம்பரை நோட் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணி இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் தான் பாத்தீங்கன்னா வண்டி நம்பரை வச்சு ட்ரேஸ் பண்ணி இவனை பிடிச்சதா வந்து ஸ்டேட்மெண்ட்ல இருக்கு. அந்த பொண்ணுக்கு 18 வயசு, இந்த பையனுக்கு 19 வயசு. அதனால இந்த வழக்கை வந்து போக்சோ சட்டமா மாத்தி இந்த பையனுக்கு வந்து தண்டனை வழங்கணும் அப்படின்ற மாதிரி வாதாடிக்கிட்டு இருக்காங்க. ஜாப்லிக்கு ஆதரவா வாதாடக்கூடிய இந்த லாயர் தாமு பாத்தீங்கன்னா இந்த பையன் ரொம்ப நாளாவே வந்து அந்த பொண்ணை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்திருக்கான். இவனுக்கு அவளை அடையணும் அப்படின்ற ஆசை இருந்திருக்கு. அதுக்காக இவன் பலமுறை ட்ரை பண்ணி இருந்திருக்கான். ஆனா அந்த பொண்ணு ஒத்துக்கவே இல்லை. அதனால அந்த பொண்ணோடைய போட்டோவை எடுத்து வச்சு அதை மார்ஃபிங் பண்ணி இன்டர்நெட்ல விட்டுருவேன் அப்படின்னு சொல்லி பயமுறுத்தி இருந்திருக்கான். அந்த பொண்ணை நிறைய டார்ச்சர் பண்ணி இருக்கிறான். போலீஸ் இதை பத்தின டீடைலான விசாரணையை பண்ணிட்டு தான் இருக்காங்க. சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்றதுக்கு கொஞ்சம் டைம் வேணும் யுவர் ஆனர் அப்படின்னு லாயர் தாமு டைம் கேக்குறாருங்க. இப்போ இந்த பையனுக்கு ஆதரவா ஒரு லாயர் வந்தாரு, காசுக்கு விலை போன லாயர். அவரு பாத்தீங்கன்னா இந்த பையனுக்கு பெயில் வேணும் அப்படின்ற மாதிரி ஜட்ஜு கிட்ட அப்ரோச் பண்றாரு. உடனே லாயர் தாமு சொல்றாருங்க, எப்படிங்க இந்த பையனை வெளியில விட முடியும், ஆல்ரெடி அந்த பொண்ணுடைய போட்டோவை மாப் பண்ணி இன்டர்நெட்ல விட்டுருவேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். இப்போ இவ்வளவு தூரம் வந்ததுக்கு அப்புறம் அவன் வெளியில போனானா அந்த பொண்ணை ரிவெஞ்ச் எடுக்கிறன்ற பேர்ல ஏதாவது பண்ணிட்டானா என்ன பண்றது, அதனால இவனுக்கு பெயில் கொடுக்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல ஜட்ஜும் இதை ஏத்துக்கிட்டு பெயில ரிஜெக்ட் பண்ணி விட்டுறாருங்க. இப்போ வெளியில வந்த உடனே இந்த சந்துக்கு ஆதரவா வாதாடின லாயர் கிட்ட போயிட்டு என்னங்க இப்படி ஆகி போச்சு அப்படிங்கும்போது அவங்க ஏகப்பட்ட பொய்ய சொல்லிக்கிட்டு இருக்காங்கப்பா உங்க பையன் மேல, அது பொய் அப்படின்னு நிரூபிச்சு உங்க பையனை காப்பாத்துறது தானே என்னோட வேலை, நான் பாத்துக்கிறேன் கவலைப்படாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அமுச்சு வச்சிடறாருங்க. இப்போ இந்த வழக்கு அடுத்த ஹியரிங்க்கு வருதுங்க. மேலும் இந்த வழக்கை வலுப்படுத்துறதுக்காக சந்துவோட ஏரியால இருக்கக்கூடிய ஒரு மெடிக்கல் ஷாப் ஓனரை வர சொல்றாங்க. சம்பவம் நடந்த அன்னைக்கு உங்க மெடிக்கல் ஷாப்புக்கு இந்த பையனும் இந்த பையனோட ஃப்ரெண்டும் வந்திருக்கான், அவங்க என்ன பர்ச்சேஸ் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி கேட்க அந்த மெடிக்கல் ஷாப் ஓனர் வந்து ப்ரொடக்ஷன் பேக்கெட் வந்து பர்ச்சேஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிடுறாருங்க. லாயர் தாமு சொல்றாரு, ப்ரொடக்ஷன் பேக்கெட் வந்து அந்த ஒரு பர்டிகுலர் விஷயத்துக்கு தவிர வேற ஏதாவதுக்கு பயன்படுமா நீங்களே சொல்லுங்க, அந்த பையன் முன்கூட்டியே பிளான் பண்ணி தான் அதெல்லாம் வாங்குறதுக்காக வந்திருக்கான். ஸோ ஒரு மைனர் பொண்ணை இந்த மாதிரி பண்றதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க, இதெல்லாம் எப்படி நம்மளால ஏத்துக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்ல ரெண்டாவது வாட்டியும் பாத்தீங்கன்னா இந்த பையனுடைய பெயில் வந்து நிராகரிக்கப்படுது. உறவினர்கள் போயிட்டு அந்த லாயர் கிட்ட கேட்கறாங்க, என்னங்க பெயில் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு. அவர் சொல்றாரு, அந்த பையன் போய் ப்ரொடெக்ஷன்லாம் வாங்கியிருக்கான், அதையெல்லாம் வச்சுட்டு எப்படிப்பா பெயில் தருவாங்க அப்படின்ற மாதிரி திட்டி விட்டு போயிடுறாருங்க. ஆக்சுவலா அந்த லாயர் வாதாடவே மாட்டேன்றாருங்க. இப்போ அடுத்த ஹியரிங்ல பாத்தீங்கன்னா அந்த பஸ் ஸ்டாப்ல நின்று பார்த்து இன்ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 பேர் இருந்தாங்க இல்லையா, அந்த 3 பேர்த்த கூண்ல ஏத்தி அன்னைக்கு என்ன நடந்ததுன்னு சொல்லுங்க அப்படிங்கும்போது இந்த பையன் தாங்க அன்னைக்கு 2 வீலர்ல வந்து அந்த பொண்ணை கட்டாயப்படுத்தி வண்டியில ஏத்திட்டு போனா வண்டி நம்பரை நோட் பண்ணி தான் நான் இன்ஃபார்ம் பண்ணினேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, நல்லா பார்த்து சொல்லுங்க இந்த பையன் தானா அப்படிங்கும்போது அவங்க திரும்ப திரும்ப இந்த பையன் தான் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. இப்போ இந்த பையனுக்கு ஆதரவா வாதாடக்கூடிய லாயர் கிட்ட நீங்க ஏதாவது இவங்களை கிராஸ் எக்ஸாமின் பண்ணணுமா அப்படின்னு ஜட்ஜ் கேட்க ஆமா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு
அன்னைக்கு வந்து இந்த பையனும் பொண்ணு போட்டிருந்த ட்ரெஸ் கலர் தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கலர் அவங்க ரேண்டமா சொல்றாங்க. வேற எந்த கொஸ்டினும் இல்லை யுவர் ஆனர் அப்படின்ற மாதிரி அந்த பையனுக்கு ஆதரவா வாதாடக்கூடிய லாயர் சொல்லிடுறாரு. பெருசா வாதாடவே மாட்டேன்றாருங்க. இப்ப அந்த பையனோட அம்மா அப்பாவை விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கூன்ல ஏத்தி அன்னைக்கு அந்த பொண்ணு வீட்டுல இருந்த விஷயம் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது அப்பா இல்லன்றாரு, அம்மா ஆமான்றாங்க. ரெண்டு விதமான பதில் வருது. அப்ப அம்மாக்கு தெரிஞ்சேதான் இது எல்லாமே நடந்திருக்குது அப்படின்ற மாதிரி கோர்ட்ல தாமுன்ற லாயர் சொல்றாருங்க. இப்ப இந்த வழக்கு அடுத்த ஹியரிங்க்கு மாற்றப்படுது. அடுத்த ஹியரிங்ல இந்த வழக்குல பாத்தீங்கன்னா ஜாப்லியோட அம்மா வர சொல்லி கூன்ல ஏத்தி நிப்பாட்டுறாங்க. அன்னைக்கு உங்க பொண்ணு அவங்க வீட்டுக்குள்ள இருந்து வெளியில வரதை நீங்க பாத்தீங்களா அப்படின்னு கேட்கும்போது ஆக்சுவலா அன்னைக்கு அவங்க அம்மாவும் தான் அந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க, நான் பார்த்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சம்பவத்துக்கு அப்புறம் உங்க பொண்ணோடைய மனநிலையில ஏற்பட்ட மாற்றத்தை நினைச்சு நான் ரொம்பவே வருந்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜு கிட்டே ஒரு விஷயத்த சொல்றாருங்க. ஆக்சுவலா இது எல்லாத்தையுமே கன்ஃபார்ம் பண்ண வேண்டிய ஒரு ஆள் தான் ஜாப்லி. பட் ஜாப்லி வந்து கோர்ட்டுக்கு வரல. அதற்கான காரணம் என்னன்னா அந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் அவ ஒரு பெரிய ட்ராமால மாட்டிக்கிட்டு இருக்கா, அவ இன்னும் மீண்டு வர கிடையாது, ஒரு டாக்டரை வச்சு ட்ரீட்மெண்ட் நடத்திக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டரை அந்த இடத்துக்கு வர வைக்கிறாங்க. அந்த டாக்டர் சொல்றாருங்க, இந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் அவ ரொம்பவே மன உளைச்சலுக்கு உள்ளாயிட்டா, அவளுக்கு வந்து பைபோலார் டிஸார்டருக்கான சிம்டம்ஸ் எல்லாம் இருந்துட்டு இருக்கு, ஈவன் அன்னைக்கு நடந்த இன்சிடென்டெல்லாம் கூட அவன் ஞாபகம் வச்சிருப்பாளான்றது டவுட் தான் அப்படின்ற மாதிரி சொல்ல, இது எல்லாத்தையுமே மனசுல வச்சுக்கிட்டு டாக்டர் மற்றும் அவங்களுடைய அம்மா ஸ்டேட்மெண்ட்டை வச்சுட்டு ஜாப்லியை கோர்ட்டுக்கு வர வைக்காமையே இந்த கேஸை முடிக்கலாம் அப்படின்னு ஜட்ஜு கிட்ட பேசுறாருங்க. ஜட்ஜும் பாத்தீங்கன்னா எவிடன்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு இந்த வழக்கை அடுத்த ஹியரிங்க்கு தள்ளி வைக்கிறாரு. சந்துவோட உறவினர்கள் அந்த லாயர் கிட்ட பேசுறாங்க, என்னங்க பெயிலே வாங்கி தர மாட்டேன்றீங்க அப்படின்ட்டு. உங்க முன்னாடி தானப்பா நான் வாதாடிக்கிட்டு இருக்கிறேன், நீங்களும் பார்த்துட்டு தானே இருக்கிறீங்க, இப்ப பெயில் வாங்குறது முக்கியம் கிடையாது, முடிஞ்ச வரைக்கும் உங்க பையனுடைய தண்டனையாவது குறைச்சுடுவோம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டு போயிடுறாருங்க. இப்ப ஜட்ஜ் பாத்தீங்கன்னா ரெண்டு லாயர்ஸோட க்ளோசிங் ஸ்டேட்மெண்ட்டை கேட்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த தாமுன்றவர் சொல்றாருங்க, இந்த பையன் ஒன்றும் ஒழுங்கில்ல சரியில்லை, நிறைய வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறான், 2000 ரூபா 3000 ரூபா காசுக்காக நிறைய பெண்களை வந்து இந்த மாதிரி ட்ராப் பண்ணி ஏமாத்தி பணம் புடிச்சுக்கிட்டு இருக்கிறான், அவங்களோட வாழ்க்கையை அழிச்சுக்கிட்டு இருக்கான், இந்த மாதிரி பசங்க வெளியிருந்தா இந்த சமுதாயத்துக்கு நல்லதே இல்லை, அதனால இவனுக்கு வந்து அதிகப்படியான தண்டனையை கொடுங்க அப்படின்னு தாமு சொல்றாருங்க. இப்போ இந்த பையனுக்கு ஆதரவா வாதாடக்கூடிய லாயர் கிட்ட உங்களோட க்ளோசிங் ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்றாருங்க, இந்த பையனுக்கு 19 வயசு தாங்க ஆகுது, இவனுடைய எதிர்காலத்தை மனசுல வச்சுட்டு தண்டனை காலங்களை கொஞ்சம் குறைச்சு கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாருங்க. இதைத்தான் நம்ம படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல பார்த்திருப்போம். ஸோ இந்த வழக்கோடைய தீர்ப்பை வந்து நான் மண்டே வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி அமுச்சு வச்சிருந்திருப்பாங்க. இதுதான் நடந்த விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பிரசன்ட் சிச்சுவேஷன்ல சந்துவோட உறவினர்கள் நம்ம ஹீரோ கிட்ட இந்த விஷயத்த சொல்ல உடனடியா நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அட்வொகேட் மோகன் ராவை கான்டாக்ட் பண்றாருங்க. அவர்கிட்ட நேரடியா போயிட்டு இந்த கேஸை எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஆர்கியூ பண்றாரு. ஆனா அட்வொகேட் மோகன் ராவ் வந்து நீ நினைக்கிற மாதிரி இது சாதாரண வழக்கு கிடையாது, இது போக்சோ வழக்கு, நம்ம நார்மலான ஒரு வழக்குல வாதாடுறதுக்கும் போக்சோ வழக்குல வாதாடுறதுக்கும் டிஃபரெண்ட் இருக்கு, இந்த வழக்கை நம்ம எடுத்துக்க வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாருங்க. ஆல்ரெடி சொன்ன மாதிரி அட்வொகேட் மோகன் ராவ் வந்து ஒரு வழக்கை ஜெயிக்க முடியும் அப்படின்னு நம்பிக்கை இருந்தால் மட்டும்தான் அந்த வழக்கை எடுப்பாரு, இல்லாட்டி எடுக்க மாட்டாரு. ஸோ இந்த வழக்கை எடுத்தாலும் ஜெயிக்க முடியாதுன்னு அவருக்கு தோணுது போலங்க. அடுத்த நாள் காலையில பாத்தீங்கன்னா இந்த ஆபீஸுக்கு இந்த சந்துவோட உறவினர்கள் வந்திருக்காங்க. அவங்கள பார்க்கும்போது நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரி சங்கட்டமா இருக்குதுங்க. உடனே ஒரு பொய் சொல்றாரு. ஆக்சுவலா அட்வொகேட் மோகன் ராவ் வந்து இந்த வழக்கை எடுத்துட்டாரு, என்கிட்ட கொடுத்து என்ன வந்து அவருக்கு பதிலா வாதாட சொல்லியிருக்கிறாரு, அதனால நான் வந்து உங்களுக்காக வாதாட போறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, இங்க பாரு சந்து நீ பொய் சொல்லிக்கிட்டு இருக்க, இது தப்பு அப்படின்ற மாதிரி லட்சுமி சொல்ல, என்னை என்ன பண்ண சொல்ற லட்சுமி, அவரு என்கிட்ட ஒரு கேள்வியை கேட்டார் இல்லையா, அந்த கேள்விக்கு என்னால பதில் சொல்லவே முடியல, சரி ஓகே என்னால தான் பதில் சொல்ல முடியல, அட்லீஸ்ட் கூகுள்லையாவது இதுக்கான பதில் இருக்குமா அப்படின்னு பார்த்தா கூகுள் வந்து நீங்க கேட்ட கேள்விக்கு பதிலே கிடையாது, நீங்க என்ன பதில் வேணாலும் அதுக்கு வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிருச்சு. பதிலே இல்லாத ஒரு கேள்வி என்கிட்ட கேட்டுட்டு அதுக்கு பதில் சொல்லலன்னு இப்போ வரைக்கும் எனக்கு கேஸ் கொடுக்காம இருக்கிறாரு, என்னால இந்த கேஸை ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்னு தோணுது, அதனால நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேஸை எடுக்கிறாருங்க. இப்போ அந்த ஜட்மெண்ட் டே வருது, ஜட்மெண்ட்டை கொடுத்துருவாங்க அப்படின்னு பார்த்தா அந்த நேரம் பார்த்து கோர்ட்டுக்கு ஒரு லெட்டர் வருது. அந்த லெட்டரை கொடுத்தது வேற யாரும் கிடையாது, நம்ம ஹீரோ தான். ஜட்ஜ் கடுப்பாயிடுறாரு. ஆல்ரெடி 50 மில்லியன் கேஸ் வந்து தீர்ப்பு வழங்காம இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கோர்ட் மேல செம்மகான்ல இருந்துட்டு இருக்காங்க. இப்போ ஜட்ஜ்மெண்ட் வர டே அன்னைக்கு ஒரு மெமோவை கொடுத்து மறுபடியும் இந்த கேஸை ரீட்ரையல் பண்ணணும் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்கும்போது, சார் நான் ரெஸ்பெக்டோட ஒரு விஷயத்த சொல்றேன், 50 மில்லியன் கேஸ் வந்து தீர்ப்பு வழங்கப்படாம இருக்கு அப்படின்னா 50 மில்லியன் ஆட்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு தானே அர்த்தம், அதனால இந்த வழக்குல இருக்கக்கூடிய உண்மை தன்மையை நான் கொண்டு வரணும்னு நினைக்கிறேன், எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படிங்கும்போது ஜட்ஜ் இதை ஏத்துக்கிறாருங்க. இப்போ நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அட்வொகேட் தாமு வந்து நான் கொஸ்டின் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில கொஸ்டின் கேட்கிறாருங்க. காலையில நீங்க கோர்ட்டுக்கு வரதுக்கு முன்னாடி எங்க போயிட்டு வந்தீங்க அப்படின்னு கேட்கும்போது நான் பெட்ரோல் பங்குக்கு போயிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்றாரு. எதுக்காக போனீங்க அப்படின்னு கேட்கும்போது பெட்ரோல் ஃபில் பண்றதுக்கு தான் அப்படின்னு சொல்ல, உங்க காரு டீசல் காரு, அப்படி இருக்கும்போது எப்படி நீங்க பெட்ரோல் வாங்கியிருப்பீங்க அப்படிங்கும்போது, என் வீட்டுல 2 வீலர் ஒன்று நிக்குது, அதை என்னால ஸ்டார்ட் பண்ண முடியல, அதனால என் டீசல் கார்ல வந்து ஒரு பாட்டில பெட்ரோல் வாங்கிட்டு போயிட்டு அந்த வண்டியில பெட்ரோலை ஊத்தி நான் வண்டியை ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்ல, அதுக்கு ஹீரோ சொல்றாருங்க, இல்லங்க இவருக்கும் இவரோட ஏரியால இருக்கக்கூடிய கடைக்காரருக்கும் பிரச்சனை, அந்த கடைக்காரரை போட்டு தள்ளுறதுக்காக தான் இவர் பெட்ரோல் வாங்கிட்டு போயிருந்திருக்காரு அப்படிங்கும்போது லாயர் தாமு சொல்றாரு, அந்த கடைக்காரருக்கும்
எனக்கும் இருக்கிற பிரச்சனை எல்லாம் உண்மைதான். ஆனா நான் பெட்ரோலை வாங்கிட்டு போய் அவன் கடையில ஊத்தி எரிச்சிருந்தா தானே கிரைம். நான் பெட்ரோலை வாங்கிட்டு போய் என் வண்டிக்கு தானே ஊத்துனேன். இங்க கிரைம் எங்க இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்க, எக்ஸாக்ட்லி இதைத்தான் யுவர் ஆனர் நான் சொல்றேன். அந்த பையன் ப்ரொடெக்ஷனை வாங்கிட்டு போனா அப்படின்றது மட்டும்தான் ரெக்கார்டா இருக்கே தவிர அந்த பையன் யூஸ் பண்ணானா அப்படின்றது ரெக்கார்ட்ல இருக்கா? இல்ல நான் சந்துவோட ஃப்ரெண்டை விசாரிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூண்ட்ல ஏத்தி விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. அன்னைக்கு என்ன நடந்தது அப்படின்னு கேட்கும்போது, இந்த சந்து வந்து ஃபர்ஸ்ட் டைம் அவனோட கேர்ள் ஃப்ரெண்டை வீட்டுக்கு அழைச்சிருக்கான், அவனுக்கு நம்ம ஏதாவது உதவி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சந்துவோட ஃப்ரெண்டு தான் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரொடெக்ஷன் பேக்கெட்டை மெடிக்கல் ஷாப்பில் போய் என் ஃப்ரெண்டுக்குன்னு கேட்டு வாங்கியிருக்கிறான். சந்து கிட்ட கொண்டாந்து கொடுத்துருந்துருக்கான் இதை சேஃப்டிக்கு வச்சுக்க அப்படின்ட்டு. ஆனால் அப்பவே சந்து பார்த்தீங்கன்னா சீச்சி இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை தட்டி விட்டுட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிருந்திருக்கான். அவன் அந்த ப்ரொடெக்ஷன் பேக்கெட்டை கூட வாங்கிட்டு போக கிடையாது. இதை ப்ரூவ் பண்ற விதமா போலீஸ்காரங்க சந்து அரெஸ்ட் பண்ணாங்க இல்லையா, சந்துவோட பேக்கெட்ல இருந்து பெல்ட், பர்ஸ் இது எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணியிருக்காங்க. பட் இந்த ப்ரொடெக்ஷன் பேக்கெட்டை அவங்க கலெக்ட் பண்ணதா எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் இல்லை. இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா சந்து அந்த ப்ரொடெக்ஷன் பாக்கெட்டை வாங்கிட்டு போல அப்படின்றது உறுதியாகுது. இப்போ ஒரு 3 பேர் பாத்தீங்கன்னா பஸ் ஸ்டாப்ல இருந்து இவன் அந்த பொண்ணை மிரட்டி கூட்டிட்டு போனதை பார்த்ததா வந்து சாட்சி சொன்னாங்க இல்லையா, அந்த 3 பேர்த்தையும் ஒருத்தரா நம்ம ஹீரோ கூண்ட்ல ஏத்தி கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாரு. உங்க வீட்டுல இருந்து எத்தனை மணிக்கு கிளம்பினீங்க, எத்தனை மணிக்கு நீங்க தரிசனத்தை பார்த்தீங்க, எவ்வளவு நேரம் லைன்ல நின்னீங்க அப்படின்னு கேட்க எல்லாத்தையுமே அவரு விலாவரியா சொல்றாருங்க. எல்லா இன்புட்டையும் வாங்கினதுக்கு அப்புறம் எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி பார்த்தா அந்த நபர்கள் சாமி கும்பிட்றதுக்கு வீட்டுல இருந்து கிளம்புனதா சொல்லப்பட்ட அந்த டைமுக்கும் இவங்க பஸ் ஸ்டாப்ல வச்சு இந்த பையனையும் பொண்ணையும் பார்த்ததா சொல்லப்பட்ட டைமுக்கும் ஏகப்பட்ட மிஸ்மேட்ச் வருது. அதனால இவங்க சும்மா எதையோன்னு சொல்லணுமேனு சொல்றாங்களே தவிர இவங்களுடைய விட்னஸ்ல உண்மைத்தன்மையே இல்லை அப்படின்றத நம்ம ஹீரோ ப்ரூவ் பண்றாருங்க. இதை பார்த்து சர்ப்ரைஸ் ஆயிட்டீங்களா யுவர் ஆனர், என்கிட்ட இன்னொரு சர்ப்ரைஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு லேப்டாப்ல ஒரு வீடியோ ஃபைல் எடுத்து காட்டுறாருங்க. ஆக்சுவலா நம்ம ஜாப்லியோட ஃப்ரெண்ட் ஒருத்தி சந்துவோட வீட்டு பக்கத்துல தான் இருக்கா. சம்பவம் நடந்த அன்னைக்கு இவங்க 2 பேரும் ஒன்னா தான் கோச்சிங் சென்டர்ல இருந்து வந்திருக்காங்க. இந்த பொண்ணு கோர்ட்டுக்கு வரதுக்கு அவங்க அம்மா அப்பா அனுமதிக்கல. அதனால அந்த பொண்ணு வீடியோ ஃபுட்டேஜா அனுப்பிச்சு வச்சிருக்கா, இதை பாருங்க அப்படின்னு சொல்ல அந்த பொண்ணு சொல்லுங்க, நாங்க 2 பேரும் ஒன்னா தான் கிளாஸுக்கு போனோம், ஒன்னா தான் கிளாஸை முடிச்சோம், 2 பேரும் ஒன்னா தான் வந்தோம். இவ சந்து அண்ணாவோட வீட்டுக்கு போனா நான் எங்க வீட்டுக்கு போனேன் அப்படின்ற மாதிரி இவ சொல்றா. ஆக மொத்தம் ஜாப்லி தான் பாத்தீங்கன்னா வாண்டடா நம்ம சந்துவோட வீட்டுக்கு போயிருக்காளே தவிர யாரும் கிட்னாப் பண்ணிட்டெல்லாம் போக கிடையாது அப்படின்றது இதுல இருந்து ப்ரூவ் ஆகுது. இதை எல்லாத்தையுமே ஆதாரமா வச்சுட்டு இந்த பையன் மேல போட்டிருக்கக்கூடிய வழக்குல இருந்து இவனுக்கு கொஞ்சம் ரிலீஃப் கொடுங்க அப்படின்ற மாதிரி ஜட்ஜு கிட்ட இவர் முன் வைக்கிறாருங்க. ஜட்ஜும் பாத்தீங்கன்னா ஓகேன்ற மாதிரி தான் வராரு. பட் பெயில் அப்படின்றது இந்த பையனுக்கு கிடைக்கலங்க. வெளியில வந்த உடனே நம்ம சந்துவோட உறவினர்கள் நம்ம ஹீரோ கிட்டையும் கேட்குறாங்க பெயில் கிடைக்குமா அப்படின்ட்டு. இது ஒரு சென்சிட்டிவான வழக்கு அப்படின்றதுனால பெயில் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான், முடிஞ்ச வரைக்கும் நான் உன்னை காப்பாத்துறதுக்கு முயற்சி பண்றேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றாருங்க. இப்ப தாமு அப்படின்ற லாயர் பாத்தீங்கன்னா கோர்ட் வாசல்லையே நம்ம ஹீரோ மீட் பண்ணி உன் கிளைண்ட் உனக்கு எவ்வளவு பணம் கொடுத்தாங்கன்னு தெரியல, அதை விட அதிகமான பணம் என் கிளைண்ட் தரதுக்கு ரெடியா இருக்கிறாங்க, அதாவது இந்த மங்கப்பதி அப்படின்றவர் பணம் தரதுக்கு ரெடியா இருக்கிறாரு, இந்த வழக்கை நீ விட்ரா பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்ல, என்ன ஆனாலும் பரவாயில்ல நான் நியாயமா தான் வாதாடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறாருங்க. இப்போ இந்த தாமுவும் மங்காபதியும் கார்ல உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. தாமுன்ற லாயர் சொல்றாருங்க, இப்போ இந்த வழக்குல நமக்கு 2 ஆப்ஷன் தான் இருக்குது. ஒன்னு அந்த பொண்ணே கோர்ட்ல வந்து இவன் இந்த மாதிரி பண்ணுனா அப்படின்னு சொல்றதன் மூலமா அந்த பையனுக்கு தண்டனை வாங்கி தரலாம், அப்படி இல்லனா நாம இந்த கேஸை விட்ரா பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்ல, மங்கப்பதி இந்த கேஸ்ல தோத்து போயிட்டான் அப்படின்றத என்னால தாங்க முடியாது, அதை நான் ஏத்துக்கவும் மாட்டேன், இனிமேல் நான் சொல்ற மாதிரி நீ செய் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு ஐடியாவை கொடுக்குறாருங்க. அடுத்த ஹீரிங்கில் பார்த்தீங்கன்னா இந்த தாமுன்ற லாயர் உங்ககிட்ட நான் ஒரு வீடியோவை காட்டணும்னு நினைக்கிறேன், இதை கொஞ்சம் பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த வீடியோவை ஜட்ஜ் பார்க்குறாங்க. அதே வீடியோவை பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவும் பார்க்கணும்னு ஹீரோ கிட்ட லேப்டாப்பை கொடுக்க நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ பார்த்து ஷாக் ஆகுறாரு. ஒரு கல்யாண ஃபங்க்ஷனுங்க. அந்த ஃபங்க்ஷனில் ஃபர்ஸ்ட் இந்த பொண்ணு ஒரு ரூம்குள்ளே போறா, பின்னாடியே இந்த சந்துவும் பார்த்தீங்கன்னா அந்த ரூம்குள்ளே போறா. 2 பேரும் ரூமை லாக் பண்ணியிருக்காங்க. ஒரு 16 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் 2 பேரும் ரூமை விட்டு வெளியில் வந்திருக்காங்க. இந்த பையன் நல்லவன் வல்லவன் அப்படின்ற மாதிரிலாம் வந்து அவர் பேசிக்கிட்டு இருந்தார் இல்லையா, இப்போ வீடியோ ஆதாரமே இருக்குது, இவனை எல்லாம் வெளியில விட கூடாது அப்படின்ற மாதிரி தாமுன்ற லாயர் வாதாடுறாருங்க. இதை பார்த்து நம்ம ஹீரோ பயங்கர ஷாக்கா வராருங்க. அதுக்கப்புறம் இந்த வழக்கை அடுத்த ஹீரிங்க்கு தள்ளி வைக்கிறாங்க. சோ இந்த ஒரு சூழ்நிலையில இந்த மங்காபதி அப்படின்றவரு நம்ம ஹீரோ கிட்ட வந்து பேசுறாருங்க. பஸ் ஸ்டாண்ட் விஷயத்துல உண்மை இல்லாம இருக்கலாம், மெடிக்கல் ஷாப் விஷயத்துல பாதி உண்மை பாதி பொய் இருக்கலாம், ஆனா இந்த வீடியோ விஷயம் கம்ப்ளீட்டா நிஜம்தான், இதை உன்னால எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போறாருங்க. வெளியில வந்த நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா சந்துவோட உறவினர்களை திட்டுறாரு, நீங்க ஏன் இந்த வீடியோ பத்தி என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்ட்டு, எங்களுக்கே இதை பத்தி தெரியாதுங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. இந்த வீடியோவை எப்படி ரெடி பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு தாமு அப்படின்ற லாயர் வந்து இந்த மங்காபதி கிட்ட கேட்க, மங்காபதி நான் இதை ரெடி பண்ண கிடையாது, இது வாண்டடா என்கிட்ட வந்து மாட்டுச்சு, இதுல இருந்து தான் பிரச்சனையே ஆரம்பிச்சது அப்படின்ற மாதிரி சொல்றாருங்க. ஜாப்லி ஒரு முறை சந்து கிட்ட நான் பெரியம்மா வீட்டு கல்யாணத்துல வந்துட்டு சாரி கட்டிட்டு போறேன் அப்படின்ற மாதிரி ஹிண்ட் எல்லாம் கொடுத்திருந்தா இல்லையா, அந்த கல்யாண நிகழ்ச்சிக்கு சந்து வந்திருப்பான். ஸோ இவங்க 2 பேரும் பாத்தீங்கன்னா அந்த ரூம்குள்ள போறது வந்து சிசிடிவி கேமரால ரெக்கார்ட் ஆயிருந்திருக்கும். ஆக்சுவலா அந்த கல்யாணத்துக்கு வந்தவங்களுடைய நகை காணாம போச்சு அப்படின்னு சிசிடிவி கேமரா செக் பண்ணும்போது இந்த வீடியோ ஃபைல் மாட்டி இருந்திருக்கும். இதை வந்து மங்காபதி கிட்ட அங்கிருந்தவர் சொல்லிட்டாருங்க.
இதை வச்சுதான் அந்த பையனுக்கும் நம்ம வீட்டு பொண்ணுக்கும் லிங்க் இருக்கு அப்படின்றதையே இந்த மங்காபதி கண்டுபிடிச்சாரு. அதுக்கப்புறம் வீடு தேடி வந்து என்ன நடந்தது அப்படின்றது எல்லாத்தையுமே நம்ம பார்த்தோம் இல்லையா. இப்போ இந்த கேஸ் இவ்வளவு தூரம் வந்திருக்கு. அடுத்த ஹீரிங்க்கு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ வரலங்க, வேற எங்கேயோ கிளம்பி போயிட்டு இருக்காரு. என்னாச்சு அப்படின்னு கேட்டா ஒரு மாதிரி அப்செட்டா பேசிக்கிட்டு இருக்காரு. ஆக்சுவலா இந்த வீடியோ எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் இந்த வழக்குல நம்மளால ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஊருக்கு போயிட்டு இருக்காருங்க. இந்த பையன் வந்து போக்சோ ஆக்ட்ல உள்ள போயிருக்கான். இந்த போக்சோ ஆக்டுக்கு பவர் ரொம்ப ஜாஸ்தி அப்படின்னு சொல்லிட்டு பையன் வெளியில வரது ரொம்ப கஷ்டம் அப்படின்ற மாதிரி அங்க இருக்கிறவங்க எல்லாம் சொல்றாங்க. இப்ப சந்துவோட குடும்பத்தினர்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னா இந்த மங்காபதியோட வீட்டுக்கு போயிட்டு கெஞ்சுறாங்க, இந்த மாதிரி எங்க பையனை வந்து தயவு செஞ்சு விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் மங்காபதி வந்து கௌரவத்துக்காக விடமாட்டேன் அப்படின்றதுல உறுதியா இருக்கிறாருங்க. இப்போ நம்ம ஹீரோ மீட் பண்றதுக்காக அட்வொகேட் மோகன் ராவே பாத்தீங்கன்னா ஹீரோட வீட்டுக்கு போயிடுறாருங்க. நீ ஏன் இந்த மாதிரி வந்துட்ட, எனக்கு எல்லா விஷயமே தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்ல, நான் லாயரா ரொம்ப அன்ஃபிட்னு ஃபீல் பண்றேன் சார், அதனால தான் அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்போ இந்த மோகன் ராவ் வந்து சொல்றாருங்க, இவ்வளவு நாள் நீ என் கூட ஒர்க் பண்ணியே, உனக்கு இது வரைக்கும் நான் கேஸ் கொடுக்காததுக்கான காரணம் என்ன தெரியுமா, எந்த ஒரு விஷயத்திலுமே நீ உடனே முடிவெடுத்துற. படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு லாரி ஆக்சிடென்ட் வழக்குல லாரி டிரைவருக்கு சாதகமா வந்து நான் வாதாடி ஜெயிச்சேன். அதை பார்த்து எல்லோருமே என்ன ரொம்பவே நெகட்டிவா பேசினாங்க. பட் நான் அதை ஒரு காரியத்தோட தான் வந்து வாதாடினேன், அது உனக்கு தெரியுமா. ரோடு கிராஸ் பண்றதுக்குன்னு ஒரு இடம் இருக்கும்போது அந்த நபர் ஏன் கரெக்டா அந்த இடத்துல ரோடு கிராஸ் பண்ணி லாரியில விழுந்து இறந்து போகணும். கொஞ்சம் டீப்பா இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது தான் தெரிய வந்திருக்கு அந்த நபர் தற்கொலை பண்ணணும்னு ட்ரை பண்ணியிருக்காரு, லாரியில விழுந்து தற்கொலை பண்ணியிருக்காரு. இது ஆக்சிடென்ட் கிடையாது, தற்கொலை அப்படின்னு சொல்லியே லாரி டிரைவரை என்னால் காப்பாத்திருக்க முடியும். நான் ஏன் அதை பண்ணல அப்படின்னா, தற்கொலை பண்ணுனா இன்சூரன்ஸ் கிளைம் ஆகாது, அந்த குடும்பத்துக்கு ஏதாவது போய் சேரணும் அப்படின்றதுக்காக தான், அந்த விக்டம் மேல தான் தப்பு அப்படின்ற மாதிரி நான் வாதாடினேன். அது மட்டும் இல்லாம அந்த நபர் போய் இவரோட லாரியில விழுந்ததுக்கு அந்த லாரி டிரைவர் என்ன பண்ணுவான், அந்த லாரி டிரைவருக்குன்னு ஒரு குடும்பம் எல்லாமே இருக்கு இல்லையா, அதையெல்லாம் மனசுல வச்சுட்டு தான் யாருக்கும் பிரச்சனை வராத மாதிரி அந்த கேஸை பேலன்ஸ் பண்ணி முடிச்சேன். உனக்கு ஒரு கேஸ் கொடுக்குறேன், நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லு அப்படின்னு சொல்லியிருந்தேனே, ஆனா நீ ஒவ்வொரு முறையும் என்கிட்ட வந்து பதில் சொல்லிக்கிட்டு இருந்த, ஆனா திரும்பி ஒரு கேள்வி கூட கேட்க கிடையாது. அந்த 5 பேரும் சரி, அந்த ஒரு நபரும் சரி, ஏன் தண்டவாளத்துக்கு போனாங்க, அவங்க ஏன் தண்டவாளத்துல நிக்கிறாங்க அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்டிருந்தீங்கன்னா நான் பட்டுன்னு கேஸ் எடுத்து கொடுத்துருந்துருப்பேன். ஆனா நீ கடைசி வரைக்கும் ஏதோ ஒரு பதில சொல்லிட்டே இருந்தியே தவிர நீ திருப்பி கேள்வி கேட்கவே இல்லை. லாயர் அப்படின்ற ஒருத்தர் கேள்வி கேட்கணும், கேள்வி கேட்டாதான் ஒரு பிரச்சனைக்கான சொல்யூஷன் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாருங்க. நீ தைரியமா போ, அந்த வழக்க வாதாடு, ட்ரை பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்ல, இப்போ நம்ம ஹீரோக்குள்ள ஒரு மோட்டிவேஷன் கிடைக்குதுங்க. உடனடியா இவரு கோர்ட்டுக்கு வந்துடுறாரு. இப்போ நம்ம ஹீரோ எஃப்ஐஆர் போட்ட போலீஸ் ஆபீசரை கூண்ல நிப்பாட்டி கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாருங்க. என்னன்னு சொல்லி அந்த பையன் மேல கேஸ போட்டீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, ரூம்குள்ள போய் இந்த மாதிரிலாம் நடந்தது, அதை பேஸ் பண்ணி தான் கேஸ போட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆக்சுவலா அதை வந்து ரீரைட் பண்ணியிருக்காங்க. ரூம்குள்ள போற வரைக்கும் சிசிடிவி கேமரால இருக்கு, ரூம்குள்ள என்ன நடந்தது அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்க, எனக்கு எப்படி தெரியும், பட் இதுதான் நடந்திருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாருங்க. இந்த போலீஸ் ஆபீசர் சந்தேகப்படுறது தப்பு இல்ல, 90% பேர் இந்த மாதிரி தான் வந்து நினைப்பாங்க, பட் ஒரு 10% பேர் இந்த மாதிரி நினைக்க மாட்டாங்க இல்லையா, அது வந்து ஒரு பாயிண்ட் தானே அப்படின்ற மாதிரி ஹீரோ வாதாடுறாருங்க. இந்த போலீஸ் ஆஃபீஸர் அவரோட அசம்ஷன்ல தான் வந்து இந்த கேஸையே போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து நம்ம ஜூப்ளியோட அம்மாவை கூப்பிட்டு நிப்பாட்டி கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாருங்க. இந்த வீடியோவை உங்க பொண்ணு கிட்ட காட்டினீங்களா, உங்க பொண்ணு என்ன பதில் சொன்னா அப்படின்னு கேட்கும்போது பொண்ணு கிட்ட இருந்து எந்த ரெஸ்பான்ஸும் வரல அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க. ஸோ பொண்ணோட ஸ்டேட்மெண்ட் இதுல எங்கேயுமே இல்லை, எங்கேயுமே மென்ஷன் படவே இல்லை அப்படின்ற மாதிரி வாதாடுறாருங்க. உடனே இந்த தாமோண்டர் லாயர் சொல்றாரு, அவளே மென்டலி டிஸ்டர்ப்டா இருக்கிறா, அவகிட்ட போயிட்டு நம்ம என்ன ஸ்டேட்மெண்ட் வாங்குறது அப்படின்ட்டு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த பையனோட பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன நடந்தது அப்படின்ற விஷயத்தை ஜட்ஜ் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய எல்லாரையுமே வெளியில அனுப்பிட்டு அந்த பையனை ஜட்ஜ் முன்னாடி நிக்க வச்சு சொல்லும் போது அவன் ஒரு சில விஷயங்களை சொல்றான். பட் அவன் என்ன சொல்றான் அப்படின்றத நம்ம கிட்ட சொல்லலங்க. ஜாப்லி வந்து மென்டலி அன்ஸ்டேபிளா இருந்துட்டு இருக்கா, ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி தாமோண்டர் லாயர் சொன்னாங்க இல்லையா. ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கக்கூடிய டாக்டர் வந்து வேலை போயிட்டாரு. பட் அந்த ஹாஸ்பிட்டல்ல அட்டெண்டரா வேலை பார்க்கக்கூடிய ஒரு நபர் கிட்ட போயிட்டு இந்த பொண்ணை இதுக்கு முன்னாடி பாத்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஒளிஞ்சிருந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணி இருந்திருக்காருங்க. அந்த போட்டோ பார்த்துட்டு நான் பார்த்ததே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அவரை கோர்ட்டுக்கு வர சொல்லி அவரை கூண்ல ஏத்தி விசாரணை பண்ண ஆரம்பிக்கிறாருங்க. ஆக்சுவலா இவரு இந்த பொண்ணை பார்த்ததே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அப்படி இருக்கும்போது எப்படி இந்த பொண்ணு ட்ரீட்மெண்ட்டுக்காக அந்த டாக்டர் பார்க்கறதுக்காக போயிருந்திருப்பா அப்படின்னு சொல்ல இந்த தாமுன்ற லாயர் சொல்றாரு, அதாவது போட்டோ வந்து வீடியோல தெளிவா இல்ல, வேற ஒரு பொண்ணோடைய போட்டோவை காமிச்சிட்டு இந்த பொண்ணை பார்த்திருக்கீங்களான்னு இவர் கேட்டிருப்பாரு, அவர் இல்லன்னு சொல்லியிருப்பாரு. இப்போ கோர்ட்ல இந்த மாதிரி ஒரு ஃபால்ஸ் எவிடன்ஸ் இவர் வைக்கிறாரு அப்படின்ற மாதிரி தாமு சொல்றாருங்க. சரின்னு அந்த அட்டெண்டரையே கோர்ட்டுக்கு வர சொல்லி கூண்ல நிப்பாட்டி 2 போட்டோவை காமிச்சு இதுல ஜாப்லியோட அம்மா போட்டோ எது அப்படின்னு கேட்கும்போது ஒரு லேடியோட போட்டோ காமிச்சு இவங்க தான் ஜாப்லியோட அம்மா அப்படின்ற மாதிரி அவர் கை காட்டுறாருங்க. ஜட்ஜு கிட்ட கொடுத்து இவங்க ஜாப்லியோட அம்மாவே கிடையாது, சந்துவோட அம்மா போட்டோ அப்படிங்கும்போது பட்டுன்னு நம்ம ஹீரோ கையில் இருக்கக்கூடிய இன்னொரு போட்டோ பார்த்துட்டு இல்ல கன்ஃபியூஷன்ல சொல்லிட்டேன் இவங்க தான் ஜாப்லியோட அம்மா அப்படிங்கும்போது கன்ஃபார்மா அப்படின்னு கேட்டுட்டு மறுபடியும் அந்த போட்டோவை ஜட்ஜு கிட்ட கொடுத்து இது எங்க அம்மா போட்டோ, ஆக்சுவலா நான் ஜாப்லியோட அம்மா போட்டோவை எடுக்கவே இல்லை, இவர் மட்டும் கோர்ட்ல வேலை போயிருக்க மாட்டாரு அப்படின்னு நான் நினைச்சேன், ஆனா கோர்ட் வாசல்லையே வச்சு இவரையும் விலைக்கு வாங்கிட்டாங்க. இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா இந்த பொண்ணு மென்டலி அன்ஸ்டேபிளா இல்ல, இந்த பொண்ணோட ஸ்டேட்மெண்ட் இந்த வழக்குக்கு ரொம்ப முக்கியம் அப்படிங்கும்போது ஜட்ஜு பாத்தீங்கன்னா என்ன ஆனாலும் சரி அடுத்த ஹியரிங்க்கு இந்த பொண்ணு
கோர்ட்டுக்கு வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்ப வீட்டுக்கு போயிட்டு இந்த மங்காபதி மிரட்டுறாருங்க. என்ன ஆனாலும் பரவாயில்ல, ஜாப்லி வந்து நமக்கு சாதகமா தான் வந்து ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்கணும், இல்லாட்டி நம்ம கௌரவமே போயிரும் அப்படின்ற மாதிரி சொல்றாருங்க. அதுக்கப்புறம் அடுத்த ஹீரிங் வருது. அடுத்த ஹீரிங்ல பாத்தீங்கன்னா இந்த தாமுன்றவர் சொல்றாரு, இந்த பொண்ணு மிஸ் ஆயிட்டா அப்படின்னு சொல்லி இவர் வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கா பாருங்க, அவ எங்க போனானே தெரியல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா இந்த பொண்ணு கோர்ட்டுக்கு வருவாங்க. அங்கதாங்க பெரிய ட்விஸ்ட். ஆக்சுவலா இன்னைக்கு ஹீரிங் இருக்கு அப்படின்ற விஷயத்த வந்து வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட மங்காபதி மறைச்சிருந்திருப்பாரு. கோர்ட்ல எவிடன்ஸ் காட்டணும் அப்படின்றதுக்காக பொண்ணு காணாம போயிட்டதா வந்து கம்ப்ளைண்ட்டை கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணி இருந்திருப்பாருங்க. அந்த பொண்ணு கோர்ட்டுக்கு வரா. கோர்ட்ல வச்சு சந்துவும் ஜாப்லியும் ஒருத்தர் பார்த்துப்பாங்க. பார்க்கறதுக்கே பாவமா இருக்கும். அதுக்கப்புறம் இந்த மங்காபதியை வந்து நான் கூண்டில் ஏற்றி விசாரணை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ விசாரணை பண்ண ஆரம்பிக்கிறாருங்க. அன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக போனீங்களே, போலீஸ் ஸ்டேஷனுக்கு மட்டும்தான் போனீங்களா இல்லை வேற எங்காவது போனீங்களா அப்படின்னு கேட்கும்போது நான் மில்லில் இருந்து போலீஸ் ஸ்டேஷன் போனேன் அப்படின்றாரு. பட் ஏடிஎம்ல இருந்து 2 முறை பணம் வித்ட்ரா பண்ணியிருக்கீங்களே, பெரிய பெரிய அமௌண்ட் அப்படின்ற மாதிரி சொல்ல, அது வந்து இரலவெண்ட் அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாருங்க. இப்போ அந்த பொண்ணை கூண்டில் ஏற்றி அன்னைக்கு ரூமுக்குள்ள இந்த பையன் அவனை கூட்டிட்டு போனா அப்படின்ற மாதிரி தான் இங்கே கேஸ் நடந்துட்டு இருக்குது. அந்த 16 நிமிஷம் ரூமுக்குள்ள என்ன நடந்தது அப்படின்னு கேட்கும்போது அந்த பொண்ணு சொல்றா, அந்த ஃபங்க்ஷனில் இருக்கும்போது நான் தான் அவனை அந்த ரூமுக்கு வர சொன்னேன். நாங்கள் 2 பேரும் அந்த ரூம்குள்ளே உட்காந்தோம், பொம்மை கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். கீழே ஐயர் வந்து அங்கே மந்திரமெல்லாம் சொல்லி அவர் என்னென்னலாம் மணமக்களை பண்ண சொல்கிறாங்களோ அதை அப்படியே இங்கே நம்ம வந்து செய்கையில் பண்ணலாம், நாம கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஒரு ட்ரையலாக இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த 16 நிமிஷம் உள்ள தாலி கட்டுற மாதிரிலாம் வந்து பொம்மை கல்யாணம் தான் பண்ணியிருப்பாங்களே தவிர அங்கே ஒன்றுமே நடந்திருக்காது. இந்த விஷயத்த இந்த பொண்ணு அவங்க அம்மா கிட்ட சொல்லி அவங்க அம்மாவோட உதவியோட தான் இப்போ இவ கோர்ட்டுக்கே வந்திருக்கிறாங்க. ஃபைனலாக ஹீரோ என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த வழக்கு ஆரம்பத்திலிருந்து இப்போ வரைக்கும் பொய்யான ஸ்டேட்மெண்ட்டை வச்சு தான் ரன் ஆகிட்டு இருக்குது. போலீஸுக்கு பணம், லாயருக்கு பணம், விட்னஸுக்கு பணம், எவிடன்ஸுக்கு பணம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் பணம் கொடுத்துருந்துருக்காங்க. ஏடிஎம்ல இருந்து அவ்வளோ பெரிய அமௌண்ட்டை 2 வாட்டி வித்ட்ரா பண்ணீங்களே அப்படின்னு நான் கேள்வி கேட்டதுக்கு இது வந்து இரலவெண்டான டாபிக் அப்படின்னு அவர் சொன்னாரு. பட் பணத்தை வித்ட்ரா பண்ணிட்டு போய் இவங்களுக்கெல்லாம் கொடுத்துருக்காரு. இது வரைக்கும் 2 லட்சம் ரூபாய் பணம் வந்து கொடுத்துருந்துருக்காரு. இந்த கேஸ் மட்டும் அவங்களுக்கு சாதகமாக போச்சு அப்படின்னா அந்த பையனுக்கு 14 வருஷம் சிறை தண்டனை கிடைக்கும். அந்த பையனுடைய 14 வருஷ வாழ்க்கை அதோட வேல்யூ வெறும் 2 லட்சம் ரூபா தான். அவருடைய பர்சனல் கௌரவம், ஈகோக்காக அந்த பையனுடைய வாழ்க்கையை அழிக்க நினைச்சிருக்கிறாரு அப்படின்ற விஷயத்த நம்ம ஹீரோ க்ளோசிங் ஸ்டேட்மெண்ட்டா வைக்கிறாருங்க. அது மட்டும் இல்லாம இந்த பொண்ணுக்கு 18 வயசு ஆகிறதுக்கு இன்னும் 10 நாள் தான் இருக்குது. அந்த பையனுக்கு வயசு 19. இப்ப நடந்த விஷயமே ஒரு 10 நாள் தள்ளி நடந்துருந்துச்சுன்னு வைங்களேன், இது ஒரு போக்சோ சட்டமா கன்வெர்ட்டே ஆயிருக்காது. இவ்வளவு சீரியஸ்னஸும் இந்த வழக்குல இருந்திருக்காது. போக்சோ சட்டம் அப்படின்றது சிறுமிகளை காப்பாற்றுறதுக்காகவும் குற்றவாளிகளுக்கு சரியான முறையில் உடனடி தண்டனை கிடைக்கணும் அப்படின்றதுக்காகவும் உருவாக்கப்பட்ட சட்டம். அந்த சட்டத்தை இவங்க மிஸ்யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றாருங்க. இப்ப 2 பக்கம் ஆர்குமெண்ட்ஸுமே பார்த்துட்டு கோர்ட் பாத்தீங்கன்னா தீர்ப்பை வழங்குதுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மங்கபதி மற்றும் அவருடைய லாயர் தாமு இவங்க 2 பேரும் சேர்ந்து காசை வச்சு நிறைய விளையாட்டு விளையாடி இருக்காங்க. அதனால அவங்க மேல என்கொயரி கமிஷன் வைக்கப்பட்டு அவங்க மேல ஆக்ஷன் எடுக்கப்படும். போலீஸ்காரங்க இந்த வழக்குல நியாயமா நடந்துக்காதனால அவங்க மேலேயும் ஆக்ஷன் எடுக்கப்படும். இந்த பையனை வந்து நிரபராதி அப்படின்னு சொல்லி கோர்ட் வந்து விடுதலை பண்ணுது. இந்த வழக்கை வந்து போக்சோ வழக்கா பார்க்காம இது ஒரு காதல் வழக்கா பார்த்து இந்த கோர்ட் வந்து இந்த பையனுக்கு விடுதலை அளிச்சிருச்சுங்க. அதுக்கப்புறம் இந்த பையன் அங்கிருந்து வெளியில வரான். ஓடி போய் நம்ம ஹீரோவை கட்டி பிடிச்சிக்கிறான், நன்றி அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோக்கு ரொம்ப எமோஷனலா இருக்குது. உடனே அந்த ரிப்போர்ட்டை எடுத்துட்டு அட்வொகேட் மோகன் ராவை மீட் பண்றதுக்காக போறாருங்க. உங்களுடைய அசிஸ்டண்டா இருந்து இந்த வழக்கை நான் வின் பண்ணிட்டேன் சார் அப்படின்ற மாதிரி சொல்ல, என்னுடைய அசிஸ்டன்ட்னு சொல்லாத அட்வொகேட் தேஜான்னு சொல்லு அப்படின்ற மாதிரி அவருக்கு ஒரு அங்கீகாரத்தை கொடுக்குறாருங்க. அதுக்கப்புறம் எல்லாம் நார்மலா மாற ஆரம்பிக்குது. அந்த பால்காரர் ஒருத்தர் இருக்கிறார் இல்லையா, மங்கபதினால பாதிக்கப்பட்ட பால்காரர், அவர் போயிட்டு அவருடைய பைக்கை போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து எடுத்துட்டு போய் அவரோட வேலையை பாக்குறாருங்க. இப்போ இந்த பையன் பஸ் ஸ்டாப்ல நின்றுட்டு இருப்பான். ஆப்போசிட்ல இந்த ஜாப்ல நின்றுட்டு இருப்பா. 2 பேரும் ஒருத்தர் பார்த்துப்பாங்க. அவ சந்துவை நோக்கி வருவா. இன்னைக்கு எனக்கு 18வது பர்த்டே அப்படின்ற மாதிரி சொல்ல இவங்க 2 பேருமே ஹக் பண்ணிப்பாங்க. இதுக்கு மேல இவங்க 2 பேரும் மேஜர் ஆயிட்டாங்க இல்லையா, இவங்களுடைய காதலுக்கு நீ எதிர்ப்பு சொல்றதுக்கு யாருமே கிடையாது. இவங்க 2 பேரும் ஒன்னு சேர்றாங்க. இத்தோட இந்த படமும் முடியுதுங்க. இந்த படத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட கருத்தை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. இதே மாதிரி வேற எதனா படத்தை பத்தி பேசணும் அப்படின்னாலும் படத்தோட பேரை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதே மாதிரி வேற ஒரு நல்ல வீடியோல வந்து சந்திக்கிறேன். லவ் யூ கைஸ், டேக் கேர் அண்ட் சியர்ஸ்.